ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல இருக்கிறோம். முனிவர்களின் கேள்விகள் அப்படிங்கிற அத்தியாயம். இப்போ நம்ம பார்க்க போற பதம் 4. இன்னைக்கு இந்த அத்தியாயத்தை நம்ம முடிக்க போறோம். பதம் 4. நைமிஷே நிமிஷே க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சகஸ்ர சமமாசத. படிங்க மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. ஒருமுறை நைமிஷாரண்ய வனத்தில் உள்ள புனிதமான ஓரிடத்தில் சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட மகரிஷிகள் பகவானையும் அவரது பக்தர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக 1000 ஆண்டுகள் நீடிக்கும் மிகப்பெரிய யாகத்தை நடத்துவதற்காக கூடினர். நைமிஷே அப்படின்னு சொன்னா நைமிஷாரண்யம் அப்படின்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் பகவானுடைய அதாவது பகவான் மீனா அவதாரம் பண்ணியிருக்கிறாரு, ஆமையா அவதாரம் பண்ணியிருக்கிறாரு, சிம்மமா அவதாரம் பண்ணியிருக்கிறாரு, வராகமா அவதாரம் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி பகவான் ஒரு காடா அவதாரம் பண்ணதுதான் நைமிஷாரண்யம். ஸோ நைமிஷாரண்யம் அப்படிங்கிறது அது பகவானோடைய அவதாரமே, அந்த வனமே பகவான் அப்படின்னு அர்த்தம். அனிமிஷ அப்படின்னு சொன்னா அனிமிஷ கஷேத்ரே அப்படின்னா அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு செயல் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நைமிஷாரண்யம்ங்கிற இந்த வனத்துல முன்னாடி ஒரு அசுரன் இருந்திருக்கான். அந்த அசுரனை பகவான் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு நிமிஷத்துல கண் இமைக்கிற நேரத்துல அவனை வதம் பண்ணார். அதனாலேயே இந்த இடத்துக்கு பேர் என்ன ஆச்சான், நைமிஷ அப்படின்னு சொல்லி ஆச்சான். அப்புறமா இன்னொரு ஒரு ஸ்டோரி பிரபுபாதரும் வராக புராணத்திலிருந்து மேற்கோள் காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் அந்த அசுரனை கொன்றது அப்படிங்கிறது வராக புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா, பழங்காலத்துக்கு முன்னாடி ரிஷிகள் என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாரும் போய் பிரம்மா பார்த்து பிரம்மா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு நீண்ட கால ஒரு யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த நீங்க காமிச்சு கொடுக்கணும். எங்க நாங்க யஜ்யம் பண்ணா அந்த ரிசல்ட் 100% எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கான இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்தை பொறுத்து வெற்றி இருக்கு இல்லையா? அந்த வெற்றியில இடத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதுலயும் குறிப்பா யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த யாகத்துக்கான இடமும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதுல குறிப்பா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, கருப்பு மான்லயே கருப்பான ஒரு வகை மான் இருக்கு. அந்த மான் நடமாடக்கூடிய இடம் எல்லாம் யாகம் செய்வதற்கு ஒரு உகந்த இடம்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. இன்னும் பல அறிகுறிகள் இருக்கு. இது அதுல ஒண்ணு. அந்த மாதிரி யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதோடைய ரிசல்ட் முழுமையா கிடைக்கணும். அப்போ அதுக்கு உகந்த ஒரு இடம் எதுவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க யார்கிட்ட கேட்குறாங்க, இந்த பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மா கிட்டே கேட்கலாம். ஏன்னா அவருக்கு தெரியாத ஒரு புனித ஸ்தலமே இருக்க முடியாது இல்லையா? அதனால அவங்க அவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி வந்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மனசுனால மனோமய சக்கரம், தன்னுடைய மனசுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கரத்தை படைச்சார். அந்த சக்கரத்தை படைச்சு அதை என்ன பண்ணாரு, அப்படியே ஒட்டி விட்டார். அந்த சக்கரம் எங்க போய் விழுகுதோ அந்த சக்கரத்துடைய மையப்பகுதி, அந்த மையப்பகுதி என்னன்னு சொல்லுவோம், ரொம்ப சென்டரா இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் கிடையாது. மையப்பகுதி அப்படின்னு சொன்னா அந்த ஒரு
அச்சாணி. அச்சாணி. ஓகே, நீங்க சக்கரத்தோடைய ஒரு மையப்பகுதி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் வந்து ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொன்னாரு. அப்போ ரிஷிகள் எல்லாம் அந்த சக்கரத்தை வந்து ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அந்த இடம் எது அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த நைமிஷாரண்யம்ங்கிற அந்த ஒரு இடம் தான் அது. அதனால ரிஷிகள் எல்லாம் வந்து அங்க தபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து ஆன்மீகமான பயிற்சிகள் செய்யறாங்களோ அவங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அனர்த்தங்கள், அசுரத்தனமான குணங்கள், அது எல்லாத்தையுமே பகவான் வந்து என்ன பண்ணிடுறாராம், ஒரு நிமிஷத்துல அழிச்சிடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு மகத்துவம் இருக்கு. அதனாலதான் வந்து ஆன்மீக காரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்க வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதனாலதான் இப்போ இந்த சௌனக ரிஷிகள் அந்த எல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சத்திரம் அப்படின்னு சொன்னா ஒரு யஜ்ஞம். அது சத்திரம் அப்படின்னு அந்த யஜ்ஞத்துக்கு ஏன் பேர் அப்படின்னு சொன்னா சகஸ்திரம், அதாவது வந்து ஒரு 1000 ஆண்டுகள் வந்து நடக்கக்கூடிய ஒரு யஜ்ஞம். அதை பண்றது பேர் சத்திர யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ஆண்டுகள் வந்து செய்யக்கூடிய ஒரு யஜ்ஞத்தை சத்திர யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க போறாங்க. அவங்க அந்த நைமிஷாரண்யம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போறாங்க. யாரு இப்போ, அதாவது இந்த சௌனக ரிஷிகள் வந்து அங்க நைமிஷாரண்யத்துக்கு போயிருக்கிறாங்க 1000 வருஷம் செய்யக்கூடிய ஒரு யஜ்ஞத்தை பண்றதுக்குன்னு. முன்னாடி நான் சொன்ன ஸ்டோரி அது வேற. அது வந்து வாயு புராணத்துல இருக்கு. பிரம்மா கிட்ட அந்த ரிஷிகள் போய் கேட்டது அது வேற ஸ்டோரி. ஓகே, அதை இதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. பிரம்மா கிட்ட போய் கேட்டவங்க வேற ரிஷிகள். அவங்க வந்து யஜ்ஞம் பண்ணாங்க, அவங்க காலம் முடிஞ்சு போனாங்க. அதையெல்லாம் வந்து தெரிஞ்ச இந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க, அந்த இடம் ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்லி இவங்க அங்க போய் வந்துட்டு யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க அங்க போயிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால இங்க இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்து ஒருவேளை அவங்க வந்துட்டு ஒரு பலநோக்கு செயல்களுடைய ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து போனா கூட இங்க இவங்க இந்த யஜ்ஞத்தை செய்யக்கூடிய நோக்கம் என்னன்னு சொல்றாங்க, ஸ்வர்காய லோகாய. அதாவது இந்த யஜ்ஞம் பண்றதோடைய நோக்கம் என்ன, அவங்களுக்கு வந்து சொர்க்கலோகத்தை அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் இப்ப அங்க வந்து போய் யஜ்ஞம் பண்ணணும்னு உட்கார்ந்துருக்குறாங்க. உலக நன்மைக்காகவும் அதே நேரத்துல அவங்களும் சொர்க்கம் போகணும், அதுதான் அவங்களுடைய ஒரு விருப்பம். அப்படின்னா இவங்க வந்து என்ன கேட்டகரி, இவங்க வந்து டிவோட்டியா, கர்மியா, இல்லைன்னா வந்துட்டு என்ன கேட்டகரி இவங்க? நிஷ்காம கர்மயோகத்தை கடைப்பிடிக்கிறாங்களா, சகாம கர்மயோகத்தை கடைப்பிடிக்கிறாங்களா, இல்ல வெறும் கர்மியா? கர்மி அப்படிங்கிறது ரொம்ப கீழான நிலை. சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிறது அது ஓரளவுக்கு வந்துட்டு சாஸ்திரத்தை கடைப்பிடிச்சு வாழக்கூடிய ஒரு நிலை. அப்புறமா ஞான மார்க்கம் இருக்கு, யோக மார்க்கம் இருக்கு. இதுல இவங்க எந்த கேட்டகரி? இவங்க பக்தர்களா, அபக்தர்களா, யார் இவங்க? சகாம கர்மத்தை பண்றாங்க. வெரி குட். சகாம கர்மயோகம். ஏன் சகாம கர்மயோகம்? இவங்க வந்து யஜ்ஞம் பண்றாங்க, அந்த யஜ்ஞத்துடைய நோக்கம் என்னவா இருக்கு, சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அவங்க வந்து நாங்க வெறுமனே மக்களுடைய நன்மைக்காக நாங்க வந்து யஜ்ஞம் பண்ணோம், எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற ஒரு மனோநிலையில அவங்க வந்து இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன வேண்டியிருக்கு, அவங்களுக்கு வந்து சொர்க்கம் வேண்டியிருக்கு. அப்போ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சடங்கு, ஒரு யஜ்ஞம், அதை செஞ்சு அதன் மூலமா அவங்க வந்து அந்த பலனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா இவங்க தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய இந்த இடம் இருக்கே, இந்த நைமிஷாரண்யம் அப்படிங்கிற இந்த இடம், இது வந்து என்ன பண்ண போகுது, கூடிய சீக்கிரத்திலேயே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த சகாம கர்மயோகம் அதை வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போகுது, அது வந்து தூய பக்தியை வந்து கொடுக்க போகுது. அது இனிமே நம்ம போக போக பார்ப்போம். இப்போ ஆக்சுவலா நமக்கு கிளியரா வந்து தெரியுது என்னன்னா, அவங்க வந்து சொர்க்கத்தை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யஜ்ஞத்தை அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ பொருளுரையில பாருங்க. ஃபர்ஸ்ட் பேரல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா,
முந்தைய 3 ஸ்லோகங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தின் முன்னுரை பேசப்பட்டது. இச்சிறந்த நூலின் முக்கியமான விஷயம் இப்போது வழங்கப்படுகிறது. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் முதலில் பேசப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் 2வது தடவையாக நைமிஷாரண்யத்தில் மறுபடியும் பேசப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் சுகதேவ கோஸ்வாமி தான் பேசியிருக்கிறாரு. அப்படின்னா வியாசதேவர் வந்து சுகதேவருக்கு சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாரா கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாரு பிரபு. சொல்லி கொடுத்தாரு பிரபு. அவரு சொல்லிதான் இருக்கு கேட்கிறாரு. அவர் சொல்லி கொடுக்கல பிரபு. சொல்லி சொல்லிக் கொடுக்கலையா? கொடுக்கல பிரபு. ஆமா பிரபு. அப்பா ஏமாத்தாரா? அவர் அவரு கேட்க தயாரா இல்ல. ஏற்கனவே அவருடைய சீடரை வச்சு சொல்லி கொடுத்தாரு பிரபு. ஒரு சீடர்களை வச்சு சொல்லி கொடுத்தாரா? Yes. ஓகே. ஓகே. குறிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் பொறியியலாளரான பிரம்மா பிரபஞ்சத்தையே உள்ளடக்கியக்கூடிய ஒரு மாபெரும் சக்கரத்தை பற்றி மனதிற்குள் நினைத்தார். வாயவிய தந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மிக பெரியதான இச்சக்கரத்தின் அச்சு நைமிசாரண்யம் எனப்படும் இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. அதை போலவே நைமிசாரண்ய வனத்தை பற்றிய மற்றும் ஒரு குறிப்பு வராக புராணத்தில் காணப்படுகிறது. அதில் இந்த இடத்தில் செய்யப்பட்ட வேள்வியினால் அசுர எண்ணம் கொண்டவர்களின் பலம் குறைக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக அத்தகைய வேள்வியை செய்வதற்கு நைமிசாரண்யம் சிறந்த இடம் என்று பிராமணர்கள் எண்ணுகின்றனர். ஓகே, இதெல்லாம் நைமிசாரண்யத்தை பத்தின மற்ற புராணங்கள்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு விளக்கம். ஆல்ரெடி இது வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து அவருடைய விளக்க உரையில கொடுத்திருக்கிறாரு. பிரபுபாதரும் அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரபுபாதர் பின்னாடி வந்து எல்லாம் இந்த சகாம கர்ம யோகம் அப்படிங்கிறது வந்து என்ன, அதுக்கு அப்புறமா வந்துட்டு பக்தர்கள் எப்படி வந்து அதுலலாம் ஈடுபடாம பகவானுடைய பக்தி தொண்டுல அவங்க வந்து எப்படி ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதான் பிரபுபாதர் வந்து சொல்றாரு. பகவானை திருப்தி பண்றதுனாலயே எப்படி எல்லாருமே திருப்தி அடைகிறாங்க அப்படின்னு. ஓகே, பதம் 5. ஏகதாது முனைய பிராதர்ஹூதஹுதாக்னய சத்கிருதம் சூதமாசீனம் பப்ருச்சு இதமாதராத். மொழிபெயர்ப்பு. ஒரு நாள் ஹோமம் செய்து தங்களது ஆராதனையை முடித்துக் கொண்ட பின் சூதரை மதிப்பிற்குரிய ஒரு ஆசனத்தில் அமரச் செய்ததும் அவர்கள் பின்வரும் கேள்விகளை அவரிடம் கேட்டனர். ஏகதா ஏகதா அப்படின்னு சொன்னா ஒரு நாள் நம்ம வந்து குழந்தைங்களுக்காக சொல்லும் போது என்ன சொல்லுவோம், அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. அது மாதிரி வந்து இங்க சொல்றாங்க. ஏகதா ஒரு நாள் என்னாச்சு, இந்த ரிஷி முனிகள் எல்லாம் வந்து அவங்களுடைய யஜ்யத்தை வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து பொதுவாகவே யஜ்யம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சத்திர யஜ்யம் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். அதோடைய நெருப்பு அணையவே அணையாது. 24 மணி நேரமும் இந்த யஜ்யம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஆகுதி கொடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்து இருக்கும். 3 வேளையா வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ எர்லி மார்னிங் ஒரு டைமா இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு டைம் இருக்கும், அப்புறமா ஈவினிங் ஒரு டைமா இருக்கும். அப்போ அந்த ஒரு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இடைவெளியில வந்துட்டு கேப் இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த யஜ்யம் நடக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு இடைவெளி, அந்த இடைவெளி நேரத்துல, அதாவது ஒரு சாயங்கால நேரத்துல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பொதுவா அந்த மாதிரி இடைவெளி நேரத்துல அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சாஸ்திரங்கள்ல இருந்து அவங்க வந்து ஏதாவது வந்து பிரயோஜனமா ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ராமாயணம், மகாபாரதம், இல்லைன்னா வந்து வேதாந்தம், இப்படி ஏதோ ஒண்ணு வந்து பிரயோஜனமா வந்து விவாதம் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சத்கிருதம் கூதம் ஆசீனம். சத்கிருதம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சத்கிருதம் அப்படின்னு சொன்னா தகுந்த மரியாதையோட வந்து என்ன பண்ணாங்க, சூதம் ஆசீனம், சூத கோஸ்வாமிக்கு வந்துட்டு ஒரு ஆசனத்தை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பப்ரச்சு அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ரிஷிகளா இருந்தா கூட அவங்க ஒருத்தர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அது முதல்ல வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
ஏன்னா நமக்கே எல்லாம் தெரியும், நம்ம ஏன் யாருக்கிட்டையும் போய் உட்காந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி பாகவதம் பேசும்போது அவங்க அப்பா வியாசரும் கேட்கிறாரு, அவருடைய குரு நாரதரும் உட்காந்து கேட்கிறாரு. அதனால பகவானை பத்தின கதைகள் யார் பேசினாலும் கேட்கறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால இவர் பேசினாதான் கேட்பேன், அவர் பேசினாதான் கேட்பேன்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. அதுலயும் குறிப்பா சூத கோஸ்வாமி வந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து கத்துருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட இருந்து டைரக்டா இவர் கத்துக்கிட்டதுனால இவருக்கு ரொம்ப நல்லா பாகவதம் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவருக்கு வந்துட்டு நல்ல ஒரு மரியாதையை வந்து கொடுத்து அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சரியான ஒரு வழிமுறை. நமக்கு நிறைய நேரத்துல இப்போ வந்து பாக்குறோம், கேள்வி வந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில வந்து கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கு வந்து தெரியுமான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஃபைட்டிங் நேச்சரோட வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஆஹ், ஒரு அகங்காரத்தினால வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீக்கரை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது வந்து அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால நம்ம யாருக்கிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம முறைப்படி வந்து சரியான ஒரு மரியாதையை வந்து கொடுத்து அவர்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இங்க பிரபுபாதர் பொருளூரில் கடைசியில சொல்றாரு பாருங்க, பாகவதத்தை கேட்பவர்கள் தெளிவான அர்த்தத்தை அறிவதற்காக பிரசங்கம் செய்பவர்களிடம் கேள்வி கேட்கக்கூடும். ஆனால் சவால் விடும் நோக்கத்தில் இதை செய்யக்கூடாது. பிரசங்கம் செய்தவருக்கும் விஷயத்துக்கும் பெரும் மரியாதை அளித்து அடக்கத்துடன் கேள்விகளை கேட்க வேண்டும். இந்த முறைதான் பகவத்கீதையிலும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. சரியான அதிகாரிகளிடமிருந்து பணிவுடன் ஒருவர் தெய்வீக விஷயத்தை கேட்டறிய வேண்டும். ஆகவே பிரசங்கியான சூத கோஸ்வாமியிடம் மிகுந்த மரியாதையுடன் இந்த முனிவர்கள் பேசினர். அதான் பிரபுபாதம் சொல்றாங்க. ஓகே, பதம் 6. ஆக்சுவலா இதுக்கப்புறமா அதாவது முனிவர்கள் ஒரு 6 கேள்வி கேட்க போறாங்க. அந்த 6 கேள்விதான் இந்த அத்தியாயம். அதுக்கு மேல இந்த அத்தியாயத்துல வந்துட்டு ரொம்ப பெருசா வந்து எதுவும் இல்லை. அதனால இந்த அத்தியாயம் நம்ம இன்னைக்கு வேகமா முடிச்சுக்கலாம். நாளையில இருந்து 2வது அத்தியாயத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல 2வது அத்தியாயத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, பதம் 6. ऋषय ऊचु त्वया खलु पुराणानि चेतिहासानि चाणका आख्यातानि अधीतानि धर्मशास्त्राणि यानि उत. ரிஷிகள் கூறினர், மதிப்பிற்குரிய சூத கோசாமியே, எல்லா களங்கத்திலிருந்தும் தாங்கள் முற்றிலும் விடுபட்டிருக்கிறீர்கள். சமய வாழ்வுக்கு தேவையான புகழ்பெற்ற எல்லா சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் மற்றும் சரித்திரங்களிலும் கூட தாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். அவற்றை முறையான வழிகாட்டலின் கீழ் தாங்கள் கற்றதுடன் அவற்றை நீங்கள் விளக்கியும் இருக்கிறீர்கள். தேங்க்யூ. त्वया खलु त्वया खलु அப்படின்னு சொன்னா என்னன்னா, அவர் வந்து நீங்கள்னா யாரை சொல்றாங்க, இப்போ சூத்த கோஸ்வாமியை ஆசனத்துல உட்கார வச்சாச்சு இல்லையா? உட்கார வச்சதுக்கு அப்புறம் அதுல அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிஷி அவர் வந்து துவயா அப்படின்னா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூத்த கோஸ்வாமிய வந்து பார்த்து வந்து சொல்றாரு, நீங்க கலு அப்படின்னா சந்தேகமே இல்லாம புராணாணி. புராணாணி அப்படின்னு சொன்னா புராணங்கள்லயும் எந்த விதமான சந்தேகம் இல்லாம அதுல உள்ள அனைத்து விளக்கங்களையும் அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் வந்து கத்திருக்கிறாரு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து யாருக்கிட்ட வந்து கத்துக்கிட்டாரோ அவர் கத்துக்கிட்ட போது அவர்கிட்ட எந்த விதமான சந்தேகமும் வராம அவர் கத்துக்கிட்டாரு. அதுக்காக சந்தேகமே வராதுன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, வேற விதத்துல
இல்லைன்னா இது வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எதுவுமே இல்லாத அளவுக்கு கத்துக்கிட்டாரு. மன அனுமானம் சொல்லலாம் bro. ஸ்பெகுலேஷன் எதுவும் இல்லாம அவர் வந்து அவருடைய குரு கிட்ட இருந்து கிளியரா கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரு ஒருத்தர் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப வந்து தெளிவான ஒரு ஞானத்தோட இருக்கிறாங்களோ அவங்களாலதான் என்ன பண்ண முடியும், அந்த சரியான ஞானத்தை வந்து கொடுக்க முடியும். அவங்களுக்கே சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களால வந்து அந்த ஞானத்தை கொடுக்க முடியுமா? அவங்களால அந்த ஞானத்தை வந்து கொடுக்க முடியாது. அதனால நம்மளே படிக்கும்போது வந்து எப்படி படிக்கணும், சந்தேகம் இல்லாத அளவுக்கு, சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம வந்து படிக்கணும். அப்படின்னா எல்லா விதத்திலையும் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். இப்ப எல்லா விதமான சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா எந்த சந்தேகமும் வராது. அதுதான் வந்து சரியான ஒரு மாணவனுக்கான அழகு. நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்துட்டே இருந்தோம்னா நமக்கு கேட்கவும் தெரியாது, சொல்லவும் தெரியாது. அதனால நல்லா வந்து கேள்வி கேட்க தெரியணும். முதல்ல ஒரு மாணவன் அப்படின்னு சொன்னா மாணவனுக்கு அழகு என்னன்னா கேள்வி கேட்க தெரியணும். கேள்வி கேட்க தெரியல அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பல விஷயங்கள் நமக்கு புரியாது. முதல்ல இப்ப வேற யாராவது இப்ப நாங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுடைய வகுப்புல வந்து பல கண்ட்ரில இருந்து வந்து படிச்சாங்க. ஒருத்தர் வந்து அமெரிக்கால இருந்து படிச்சாரு, ஒருத்தர் ரஷ்யால இருந்து படிச்சாரு, ஒருத்தர் இட்டாலியில இருந்து படிச்சாரு, அப்புறமா ஒருத்தவங்க வந்துட்டு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்தாங்க, பங்களாதேஷ்ல இருந்து வந்தாங்க. இப்படி வந்து பல பார்ட் ஆஃப் வேர்ல்டு அங்க இருந்துலாம் வந்து படிச்சாங்க. அப்போ என்ன ஒரு பெனிஃபிட் அதுல கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்களும் அவங்களுடைய கல்ச்சுரல் அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அப்போ அவங்களுடைய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு டவுட்டும் நமக்கு அது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சந்தேகம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அப்புறம் எப்படி நமக்கு அந்த சந்தேகம் வரும் இல்லையா? அப்ப அதனால இந்த மாதிரி வந்து ஒரு மாணவர்களா சேர்ந்து ஒரு இதுல வந்து நம்ம படிக்கும் போது இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து அவருடைய ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அவர் ஒரு கேள்வி கேட்கறது அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆனா எங்க நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா மத்தவங்க முன்னாடி நம்மளை வந்துட்டு நமக்கு அது அவமானம் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எல்லாருமே இப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா அதுக்காக நம்ம வந்து எல்லாரும் இன்டெலிஜென்ட் நினைச்சுக்குவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது எப்படினாலும் என்னைக்குனாலும் ஒரு நாள் நம்ம வாயை திறந்துதான் ஆகணும். எங்கேயோ அங்க தெரிஞ்சு போகும் நம்ம எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்னு. அதுக்கு பெட்டர் என்ன பண்ணணும், கிளாஸ்லயே வந்துட்டு அந்த மாதிரி வந்து நமக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த கத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தா தான் நம்மளால அந்த தப்பை வந்து திருத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம திருந்துறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதனால இவர் வந்து நல்லா சந்தேகங்கள் இல்லாத அளவுக்கு இதிகாசம், புராணம் இது எல்லாத்தையுமே வந்து அவர் கத்துக்கிட்டார். அப்புறமா அவர்கிட்ட இருந்து இவங்க கேட்குறாங்க இல்லையா, அதுக்கான இன்னொரு ஒரு காரணம் என்ன, இப்ப சவுனக ரிஷிகள் வந்துட்டு சூத கோஸ்வாமியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவரை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னங்கிறத தான் இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. இன்னும் சில ஸ்லோகங்கள்ல அவரை வந்து குளோரிஃபை பண்ணுவாங்க. எதுக்காக அவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்துட்டோம் நம்ம, அவர் சந்தேகம் இல்லாத அளவுக்கு கத்திருக்கிறாரு அப்படின்னு. எதை பத்தி, இதிகாசம், புராணம் இது எல்லாமே அவருக்கு வந்துட்டு அத்துப்படி. ஓகே, அதனால வந்துட்டு அவரை வந்து அதை பேசுறதுக்காக தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. வைதிகமான ஒரு முறையில வந்துட்டு இவரை வந்து பௌராணிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புராணங்களை பத்தி பேசக்கூடியவங்களுக்கு பேர் என்ன, பௌராணிகான்னு பேர். ஸோ சூத்த பௌராணிகான்னு தான் அவருக்கு வந்துட்டு டைட்டிலே. அப்படின்னா புராணங்களை பேசக்கூடியவர்கள்னு அர்த்தம். ஸோ சூத்த பௌராணிகான்னு இவர் புராணத்தை பேசுறதுல எக்ஸ்பர்ட், அது ஒரு காரணம். ஓகேவா? அதுக்கப்புறமா அனக அனக அப்படின்னு சொன்னா எல்லா விதமான களங்கத்திலிருந்தும் விடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அனக அப்படின்னா எல்லா விதமான களங்கங்கள்ல இருந்தும் விடுபட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். எல்லா விதமான களங்கங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து ஒண்ணு கத்து வச்சிருக்கிறேன், அந்த கத்து வச்சிருக்கிறத நான் மத்தவங்ககிட்ட சொன்னா அவங்க என்னையோட பெரிய ஆளாயி
எனக்கு காம்படிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு விதமான களங்கம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய இந்த காம்படிஷனை வச்சுட்டு பார்த்து எல்லாரும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை மற்றவங்களுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு அவங்க நம்ம காம்படிஷனா வந்துருவாங்க, இல்ல நமக்கு வேலை கிடைக்காம போயிடும், இல்ல நாளைக்கு என்கிட்ட இருந்து கேட்க மாட்டாங்க. அப்ப நான் எப்படி வந்து ஒரு ஆச்சாரியார் இருக்கிறது? இதெல்லாம் வந்து பௌதிகமான ஒரு பயம். நாளைக்கு என்னைய வந்து எப்படி நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு. அந்த பொசிஷன் இருக்கிற வரைக்கும் தான் என்னைய நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த பொசிஷன் போயிருச்சு அப்படின்னா அப்போ என்னைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பயம். அந்த பயம் இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, தன்னுடைய அந்த திறமைகளை மற்றவர்களுக்கு கத்துக் கொடுக்க மாட்டாரு. எல்லா ஃபீல்டுலயும் இது நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதனால இவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு களங்கம் எதுவும் இல்லை. அது ஒரு காரணம். அப்புறமா வந்து ஆக்கியாதானி அப்படின்னு சொன்னா அவர் வந்து இத ஏற்கனவே பல தடவை பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். என்னத, இந்த புராணத்தை பேசுறது, இந்த புராணங்கள் பேசுறது இப்பதான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவங்க வந்து இவருக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ இந்த புராணத்தை பாகவதத்தை பேசுறதுக்கு இவங்க தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்கோர்ஸ் பாகவதம் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி 2வது முறை பேச போறாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா ஜென்ரலா நான் சொல்றேன், புராணங்கள் சொல்றேன் நான். ஓகே, ஜென்ரலா புராணங்களை பேசுறது ஏற்கனவே இவர் நிறைய பேசியிருக்கிறார். இவர் ஒரு ஆல்ரெடி வந்து ஃபேமஸ் பப்ளிக் ஸ்பீக்கர். ஆல்ரெடி வந்து 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க, அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அவருடைய யூடியூப் சேனலுக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கர் அவர். அதுக்கப்புறமா வந்து அதிதிதானி அதி அதிதானி அதிதானி அப்படின்னு சொன்னா அதை வந்து நல்லா கற்றறிஞ்சிருந்திருக்கிறார். என்ன நல்லா கற்றறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா தர்மசாஸ்திராணி. தர்மசாஸ்திராணி அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு வந்து இந்த ஆன்மீகமான காரியங்கள் எல்லாம் வந்து கடைபிடிச்சு எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அவருக்கு வந்து தெரியும். அதனாலதான் யானி இவையெல்லாம் உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால நீங்க பேசணும்னு நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி இங்க இந்த ரிஷிகள் வந்து சொல்றாங்க. ஓகே, பொருளுரையில பிரபுபாதர் வந்து சொல்றாரு, கோஸ்வாமி அல்லது ஸ்ரீல வியாசதேவரின் உண்மையான பிரதிநிதி ஒருவர் எல்லா விதமான களங்கத்திலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். கலியுகத்தில் 4 பெரிய களங்கங்களாக இருப்பவை பெண்களுடனான தீய உறவு, மிருகவதை, போதைப் பொருள் உட்கொள்ளல், சூதாட்டம். வியாசாசனத்தில் தைரியமாக அமர்வதற்கு முன் இவ்வெல்லா களங்கங்களிலிருந்தும் கோஸ்வாமி ஒருவர் விடுபட்டிருக்க வேண்டும். இது வந்து பிரபுபாதர் நமக்கு அந்த அனக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் பிரபுபாதர் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, அனக அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் கொடுத்துருக்கு? எல்லா களங்கங்களிலிருந்தும் ஸோ பிரபுபாதர் அதை வந்து இங்க என்ன எப்படி வந்து இன்டர்பிரட் பண்றாரு? எல்லா களங்கங்களும் அப்படின்னு சொல்றதுல 4 regulative principles பிரபு. நமக்கு சொல்லக்கூடிய அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை வந்துட்டு ஸ்ட்ராங்கா வந்து பிரபுபாதர் சொல்றாரு. யாராவது வந்து வியாசாசனத்துல வந்து உட்காரணும்னு வந்து விருப்பப்பட்டா அவங்க கிட்ட இந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஸோ இது வந்து பிரபுபாத் ஸ்டைல். எப்படி வந்து ஒரு வார்த்தைக்கு நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை விளக்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது இது பிரபுபாதருடைய ஒரு பியூட்டி. அனக்கா அப்படின்னு சொன்னா ஜென்ரலா சொன்னா களங்கங்கள்ல இருந்துன்னு சொல்லலாம். ஆனா பிரபுபாதர் எப்படி ஸ்பெசிஃபிக்கா அது நம்மளுடைய சிஸ்டம்குள்ள வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை நம்ம சிஸ்டம்ல என்ன வச்சிருக்கிறோம் அதோட கனெக்ட் பண்ணி வந்து சொல்றாரு பிரபுபாதர். ஓகே, இவ்வெல்லா களங்கங்களிலிருந்தும் கோஸ்வாமி ஒருவர் விடுபட்டு இருக்க வேண்டும். தூய ஒழுக்கமற்றவர்களும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள களங்கங்களிலிருந்து விடுபடாதவர்களும் வியாசாசனத்தில் அமர அனுமதிக்கப்படக்கூடாது. பிரபுபாதர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு அந்த ஒரு அந்த கட்டுப்பாட்டு விதியை அவங்க வந்து மீறி இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு வியாசாசனத்துல அமர்றதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு.
அவர் இவ்வெல்லா களங்கங்களிலிருந்து விடுபட்டு இருப்பதோடு வேதங்களையும் பிற சாஸ்திரங்களையும் நன்றாக கற்றுணர்ந்தவராக இருக்க வேண்டும். வியாசாசனத்துல உட்காரணும்னா என்ன செஞ்சிருக்கணும்? வேதங்களையும் மற்ற சாஸ்திரங்களையும் கத்துக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா நமக்கெல்லாம் இது ஆகுற வேலையே கிடையாது. வேதம்லாம் எங்க போய் படிக்க? மற்ற சாஸ்திரங்கள் நமக்கு தெரிஞ்சது ஏதோ பகவத்கீதா, பாகவதம் தான். பட் ஆனா வந்து ஓரளவுக்கு அவருக்கு என்ன இருக்கணும், சாஸ்திரங்களை பற்றின ஒரு நாலேஜ் வந்து இருக்கணும். அப்பனாதான் வந்து என்ன செய்ய முடியும், அவர் வந்து மக்களை வந்து அந்த தர்மப்படியான காரியங்கள்ல அவருக்கு வந்து ஈடுபடுத்த முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கே வந்து எது தர்மம்னே தெரியாதே. இப்ப தர்மசாஸ்திரம் அவருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, இப்ப கிரகஸ்தர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கும். அந்த தர்மத்தை அவங்க என்ன பண்ணணும், எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத கைடு பண்ண வேண்டியது இவர் தான். அப்ப இவருக்கே அந்த தர்மம் சரியா தெரியல அப்படின்னு சொன்னா இவர் எப்படி கடைபிடிப்பாரு? காமனான ஒரு மிஸ்டேக் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கக்கூடியதுதான். எல்லாருக்கும் இன்னும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டவுட் தான். டிவோட்டிஸ் வந்து அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு பித்திருக்காரியம் பண்ணணுமா கூடாதா? நம்ம இன்னும் பக்தரா ஆகல பிரபு. we are practicing devotees. அதனால நம்ம வந்து அதை பண்ணிதான் ஆகணும் பிரபு. பக்தர் ஆயிட்டா பண்ண தேவையில்லையா? அதுதான் முக்தி. இப்ப அதுதான் முக்தி பகவத்கீதை சொல்றோம் bro. பகவத்கீதையில முக்தி நிலையை அடைஞ்சன்னு சொல்றாங்க இல்லைங்களா? எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லைன்ட்டு. பித்ருக்கடன், ஸ்ரீகடன். யாருக்கு வந்துட்டு இது டவுட்டாவே இன்னும் இருக்குது, பண்ணணும்னு சொல்றாங்களா வேணான்னு சொல்றாங்களான்னு எங்களுக்கு இன்னும் இது டவுட்டா தான் ப்ரோ இருக்குன்னு நினைக்கிறவங்க யாரு? டிஜிட்டல் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட். எஸ் பிரபு, நமக்கு டவுட்டா தான் இருக்குது பிரபு. செய்யணுன்றாங்க வேணான்றாங்க, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு, அதே பிரச்சனை தான் பிரபு. வேற யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெரி குட். முக்திதாதா பிரபு ரொம்ப கிளியரா இருக்கிறாரு. என்ன பிரபு பண்ணுவீங்க நீங்க? தேங்க்யூ. நாங்க பண்ணுவோம், பக்தர் இல்ல. ஆ? நாங்க கர்மங்கள் எல்லாம் பண்ணுவோம், பக்தர் இல்ல, சாதாரண ஆட்கள். சாதாரண ஆட்களா? நீங்க வந்து பாகவதத்துல வந்து ஐ திங்க் எந்த சாப்டர் யுதிஷ்டிர மகாராஜர் வந்து, அதாவது யாரு, திருதராஷ்டர், சாப்டர் 13 நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அப்ப யுதிஷ்டிரர் வந்து தினமும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி, அவர் தினமும் வந்து என்ன பண்ணுவாரு, காலையில எந்திரிச்சு 13வது சாப்டர்ல 31வது ஸ்லோகம், கிரகம் பிரவிஷ்டோ குருவந்தனாய நாசாபஸ்யத் பிதரௌ சௌபலீகம் ச சௌபலீம் ச பிதரவ் அப்படின்னு சொன்னா அவருடைய மூத்த தந்தையர்கள், பித்ருக்கள், அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, சந்தியாவந்தனம் பண்ணாரு, அக்னிகோத்திரம் பண்ணாரு. ஓகே, என் மூத்தவர்களை வணங்கியவர்கள்னு போட்டிருக்கு. ஓகே, அந்த ஹூதாத்மி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து பித்ருக்காரியம், தினமும் வந்து அவங்க பண்ணக்கூடிய பித்ருக்காரியம். அந்த பித்ருக்காரியத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து வீட்டுக்கு போறாரு. அப்படின்னு சொன்னா தினமுமே வந்துட்டு நம்ம பித்ரு யஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணணும் நாம. அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் வந்து டிவோட்டி கிடையாதா, கருமியா? முக்திதாதா பிரபு யுதிஷ்டர் பக்தர் தான். அப்புறம் யுதிஷ்டர் மகாராஜ் பக்தர். அப்புறம் அவர் ஏன் வந்து பித்ருக்காரியம் பண்றாரு?
பீஷ்மர் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு கிருஷ்ணரே அவரை வந்து கூப்பிட்டு நீ வந்து பித்திருக்காரியம் பண்ணுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்ப அவர் டிவோட்டி இல்லையா, கர்மியா? சொல்லுங்க. யுதிஷ்டர் பக்தர் தான் பிரபு. அப்படின்னா பக்தர்கள் வந்து பித்திருக்காரியம் பண்ணணுமா கூடாதா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பிரபா அந்த ஸ்லோகத்தை வந்து கொடுக்குற பிரபு. தேவரிஷி பூதாப்த நியூனாம் பித்ருனாம் நாட்டின் கரோநாயம் குணிச்சராஜம் சர்வாத்மனா சரணம் சரண்யம் கதோமுகந்தம் பரிவர்த்திய பக்தி அப்படின்னு. ஸோ யார் ஒருத்தர் வந்து தூய்மையான பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்க வந்து இது எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு பிரபாதர் வந்து எல்லா பர்போட்லயும் அதை கொடுத்துருக்காரு. பிரபாத் எங்கேயுமே வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணல. நம்மளோட ஸ்டேஜ் இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து டிவோஷனல் சர்வீஸை வந்து வேர்ல்டு வைடு வந்து பிரபாத் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்க பக்தி வைபவ் பண்ணும்போது நான் ஆக்சுவலா மாடல் 1 பண்ணேன். அப்போ பண்ணும்போது பாத்தீங்கன்னா சைனால இருந்து ஒரு பக்தர் வந்து பக்தி வைபவ் பண்ணாங்க. இந்த டிஸ்கஷன் வரும்போது அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா அவங்களுக்கு ஃபோர் ஃபாதர்ஸ் யாருன்னே தெரியாது, பேர் கூட தெரியாது. இப்போ நம்ம பண்ணும்போது 3 தலைமுறைக்கு வந்து பேர் கேட்பாங்க, பிதாமக பிரபிதாமக அப்படின்னு சொல்லி பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பேர் கூட தெரியாது. அதனால பிரபுபாதர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பியூர் டிவோஷனல் சர்வீஸ். அந்த பியூர் டிவோஷனல் சர்வீஸ் பண்றதுக்கு நாம தயாரா இருக்கோம், அதுதான் கொஸ்டினே தவிர பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல. ஆக்சுவலா தூய பக்தர்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து, தூய பக்தி தொண்டு பண்றவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மை. ஆனா அதே நேரத்துல தூய பக்தர்களா இருந்த எல்லா அரசர்களுமே வந்துட்டு அதை வந்து கடைப்பிடிச்சாங்க. அது வந்து அம்பரீஷரா இருக்கட்டும், யுதிஷ்டரா இருக்கட்டும், பரிஜித்தா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே அதை கடைப்பிடிச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அதை வந்து அவங்க கடைப்பிடிக்கல அப்படின்னு சொன்னா அப்போ சொசைட்டில வேற யாரும் வந்து கடைப்பிடிக்க மாட்டாங்க. அப்போ சொசைட்டில வந்து என்ன ஆயிரும், டோட்டலாவே வந்துட்டு அந்த ஒரு வைதிக சடங்கை வந்து நிராகரிச்சிருவாங்க. அப்ப அந்த வைதிக சடங்கை அவங்க வந்து நிராகரிச்சுட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பாவம். ஏன்னா அவங்க வந்து எப்படியும் தூய பக்தி பண்ண போறது கிடையாது. அவங்க வந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் தூய பக்தி பண்ணக்கூடிய மக்கள் கிடையாது. அப்ப அவங்க அரசனை பார்த்து ராஜாவே பண்றதுல நாங்க ஏன்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தூய பக்தர்களா இருந்த அவங்களும் வந்து பண்ணாங்க. ஸோ பக்தர்கள் வந்து இது பண்ணணும் அவசியமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி சொசைட்டிக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரோல் மாடலா இருக்கிறதுக்காகவே வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம வந்து பண்ணணும். அதுலயும் பியூர் டிவோஷன் நம்ம பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல சாஸ்திரம் வந்து என்ன சொல்லியிருக்கு, கண்டிப்பா வந்து இது வந்து ஒருத்தவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அது பண்ணல அப்படின்னாலே அது அவங்களுக்கு வந்து ஒரு பாவம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து பகவானை வந்து பக்தி பண்ணி நம்ம திருப்திப்படுத்தினோம்னா எல்லாரும் திருப்தி அடைவார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். அந்த மாதிரி நம்ம வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பகவான் திருப்தி அடைகிறாரு. ஆனாலும் நம்ம திரும்ப வந்து சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள் ஆனோம் அப்படின்னா அப்போ சொசைட்டில உள்ளவங்க வந்துட்டு அந்த வர்ணாசிரம சிஸ்டம்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அந்த வர்ணாசிரம சிஸ்டம்ல இது இருக்கு. இதை வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு கிரகஸ்தர்கள் பண்ணணும். அதை பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அந்த சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால அது வந்து பண்ணணும். ஓகே பிரபு, இதுல வந்து கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு இல்லையா, சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்றேன், என்ன பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், நானே பண்ணலன்னா நான் ஒரு துவாரகால எல்லாமே நான் பண்ணியிருந்தேன் ராணிகளோடன்னு சொல்றாரு. ரெண்டுமே இது கான்ட்ராடிக்ஷன் தான் இருக்குங்க பிரபு. ஆக்சுவலா பார்க்க போனா பண்ணணும்னு சொல்ற, அது ரெண்டுமே சொல்றாரு, நீ பண்ணவும் கூடாது பண்ணணும்னு சொல்றாரு. கான்ட்ரடிக்ஷன் வந்து எதுவும் கிடையாது. கான்ட்ரடிக்ஷன் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. கான்ட்ரடிக்ஷன் வந்து என்ன அப்படின்னா அஸ் அ கிரகஸ்தாவா இருக்கக்கூடியவங்க இதை பண்ணணும். யாரு ஒருத்தவங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு பகவானை டிபெண்ட் ஆகி வந்துட்டு ஒரு சரணாகதி வாழ்க்கையில இருக்கிறாங்களோ, மீன்ஸ் பிரம்மச்சரியா சன்னியாசியா இருக்கிறவங்களுக்கு இது பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது.
கிரகஸ்தர்கள் அப்படிங்கிறவங்க தான் சொசைட்டியே. அவங்க இல்லைன்னா சொசைட்டியே கிடையாது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், அவங்க அந்த சொசைட்டியில ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். அது வந்து ப்ராப்பரா சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அவங்க எல்லாருமே அதை வந்து கடைபிடிக்கணும். அதனாலதான் கிருஷ்ணரே அதை செஞ்சு காமிச்சாரு. கிருஷ்ணர் கூட அதை வந்து பண்றாரு. அது மாதிரி எங்களுக்கு வந்துட்டு முன்னோர்கள் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாலுமே அதுக்குமே சாஸ்திரத்துல வந்து வழி இருக்கு. அதுக்குதான் வந்துட்டு அந்த ஒரு 10 நாள் வந்து வருது. என்னது அது? ஆலயபக்ஷம். மகாலயபக்ஷம். அந்த நேரத்துல வந்துட்டு யாருக்கு வேணா கொடுக்கலாம். இது எனக்கு வந்துட்டு இவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்றதுக்கான ஒரு அவசியமே கிடையாது. அவங்க வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் என்னுடைய முன்னோர்களை வந்துட்டு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டாலே போதும். அந்த மகாலயபட்சத்துல அவங்க பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதுதான். அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமா ஒரு கர்மகாண்டியா நம்ம மாறுறது வந்து இங்க வந்து அட்வைஸ் பண்ணல. ஆனா குறைந்தபட்சம் நம்ம வந்து சில தர்மங்களை நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அப்போ அது வந்து ஆஹ் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நல்லது, சொசைட்டிக்கும் அது நல்லது. ஓகே. பிரபு கயால கூட நான் போன மாசம் போயிருந்தப்ப அவங்க வந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கற சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருன்னா ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க, சூசைட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க ஃபோர் ஃபாதர்ஸ் தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அப்படி கூட கொடுக்கலான்றது ஒரு விதிமுறை. எல்லாருக்கும் பண்ணலாம். பதம் 6, பதம் 7. ஜானி வேத விதான் சிரேஷ்டோ பகவான் பாதராயண அந்நேச முனைய சூத பராவர விதோ விது. ரிஷிகள் கூறினார், மதிப்பிற்குரிய சூத கோசாமியே, எல்லா களங்கங்களிலிருந்தும் தாங்கள் முற்றிலும் விடுபட்டிருக்கிறீர்கள். சமய வாழ்வுக்கு தேவையான புகழ்பெற்ற எல்லா சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் மற்றும் சரித்திரங்களிலும் கூட தாங்கள் தேர்ச்சி ஒரு பெற்றீர்கள். 6 பதத்தோட விளக்கம் வரை படிக்கிறார் bro. மொழிபெயர்ப்பு வரை. இப்ப வேறமா 7th, இல்ல 6th இல்ல ஒரு படிக்கிறார். வேற இதுல இருந்தா படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். போன ஸ்லோகத்தை தான் படிக்கிறாரு. போன ஸ்லோகத்தை படிக்கிறார் அவரு. பிரபு ஓ சூத கோஸ்வாமின்னு ஆரம்பிக்கிறது பிரபு. ஓ சூத கோசாமியே, கற்றறிந்த வேதாந்திகளின் மூத்தவரான தாங்கள் பரமபுருஷரின் அவதாரமாகிய வியாசதேவரை பற்றி நன்கு அறிந்திருக்கிறீர்கள். எல்லா வகையான பௌதீக மற்றும் ஆன்மீக அறிவுகளில் நன்கு கற்று தேர்ந்தவரான மற்ற முனிவர்களை பற்றியும் தாங்கள் அறிவீர்கள். ஸோ இங்க இன்னும் சில குவாலிட்டிஸ் சூத்த கோஸ்வாமியை பத்தி சொல்றாங்க. என்னது? ஞானி வேதவிதாம். ஞானி வேதவிதாம் அப்படின்னு சொன்னா அனைத்து வேத விற்பனர்கள்லையும் இவர் வந்து சீனியர். சிரேஷ்டா. சிரேஷ்ட அப்படின்னு சொன்னா முதிர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் வந்து சொல்றாங்க. பொதுவா விதாம் அப்படின்னு சொன்னா எல்லாம் தெரிந்தவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுல வந்து பராவிதாம் அப்படின்னு சொன்னா யாருக்கு வந்துட்டு, அதாவது இங்க வந்து என்ன சொல்றாங்க, பௌதிக ஆன்மீக எல்லா விதமான டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கக்கூடியவங்களை பத்தியும் தெரியும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த முனிவர்கள் பத்தி மட்டும் இல்ல, அவங்களுடைய சித்தாந்தமும் அவருக்கு நல்லா தெரியும்னு அர்த்தம். அப்படின்னா பராவரவித அப்படின்னு சொன்னா இந்த எல்லா விதமான சித்தாந்தங்களுடைய நாலேஜும் அவருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பகவான் பாதராயண அப்படின்னா பகவான் பாதராயணர்னா யாரு? வியாசர். அந்த வியாசர் அவர் தொகுத்த அந்த எல்லா விதமான வேத சாஸ்திரங்கள்லையும் இவர் வந்து தேர்ந்தவர்னு அர்த்தம். ஓகே. நம்மளுடைய இந்த வேத சாஸ்திரங்கள்ல 6 விதமான
ஆஹ் இது சித்தாந்தங்கள் இருக்கு. என்னென்ன இருக்கு? மீமாம்ச, வேற? நியாய, ம் வைசேஷிக, ம் யோகா, ம் வேற? தர்மா, வேற? நியாய, வைசேஷிக, சாங்கிய, மீமாம்ச, யோக, வேதாந்த. இதுதான் அந்த ஆறு சித்தாந்தம். இது வியாசதேவர் இயற்றி இருக்கக்கூடிய இந்த வேதாந்த சாஸ்திரங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ரிஷிகள் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தத்துவத்தை அவங்க வந்து அதை படிச்சுட்டு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்ப நியாய சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா யாரு? கனாடா அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி. மீமாசா அப்படின்னு சொன்னா ஜைமினி அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி. சாங்கியம் அப்படின்னு சொன்னா கபிலர். யோகம் அப்படின்னு சொன்னா பதஞ்சலி. வேதாந்தம் அப்படின்னு சொன்னா வியாசர். அப்புறமா வந்து என்னது வைசேஷிகம் அப்படின்னு சொன்னா யாரு? வைசேஷிகத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார், பேர் மறந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்துக்கும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா விதமான அந்த சித்தாந்தங்கள்லயும் இவருக்கு வந்து நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். சூத பராவர விதோ விது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விதமான ஞானங்களும் அவருக்கு தெரியும். அந்நேச்ச முனைய முனி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? பகவத்கீதையில பிரபுபாதர் வந்து ஒரு இடத்துல கோட் பண்றாரு முனி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கற்றறிந்த வேதத்தை கற்றறிந்த முனிவர்களா பிரபு? இரட்டை தன்மைகள் இருந்து விடுபட்டவர். ஸ்ததீர் முனி. முனி அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நிறைய வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல எஸ்பெஷலி வந்து ஒரு முனியோடைய கருத்து வந்து இன்னொரு முனியோடைய கருத்துக்கு ஒத்து போகாது. ரெண்டு பேருமே டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் வச்சுப்பாங்க. அவங்களுடைய மென்டல் ஸ்பெகுலேஷன்னால வந்துட்டு சித்தாந்தத்தை அவங்க வந்துட்டு கத்துக்கணும்னு நினைப்பாங்க, இல்ல புது சித்தாந்தத்தை அவங்க வந்து உருவாக்குவாங்க. எஸ்பெஷலி நீங்க இந்த மாயாவாதிகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாயாவாத கொள்கையிலேயே பல பிரான்ச் இருக்கு. அதுலதான் நான் ரெண்டு முக்கியமான ஒரு பிரான்ச் நான் வந்து சொன்னேன். அது வந்து பரிணாமவாதம், விவர்த்தவாதம்னு சொல்லி ரெண்டு பார்த்தோம். அது வந்து ரெண்டுமே வந்து மாயாவாத கொள்கை தான், ஆனாலும் அதுல ரெண்டு பிரான்ச். இன்னொரு கொள்கை கூட இருக்கு, ஏகாத்மவாதம்னு ஒண்ணு இருக்கு. ஏகாத்மவாதம்னு ஒண்ணு நீங்க பகவத்கீதையில வந்து 9th சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏகாத்மவாதம்னு ஒண்ணு இருக்கு. ஏகாத்மவாதம்னா என்னன்னா இந்த உலகத்துல வந்து ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு, அதை தவிர்த்து இன்னொரு ஆத்மாவே கிடையாது. அப்ப இந்த உலகத்துல ஒரே ஆத்மா தான் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன கேள்வி வரும்? அப்ப இது வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க வந்து மோட்சம் அடைஞ்சாலும் என்ன அர்த்தம்? அந்த இருக்கிறதே ஒரே ஆத்மா தான், அந்த ஒரு ஆத்மாவும் மோட்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அடுத்து எப்படி இருக்கும்? உலகத்துல யார் இருப்பா? யாருமே ஜீரோ. அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த ஒரே ஆத்மா இன்னும் வந்து முக்தியே அடையல அப்படின்னு சொன்னா இத்தனை ஜென்மமா அது போய்கிட்டே இருக்குன்னா அப்ப அது முக்தியே இனிமே அடையாதுன்ற மாதிரியும் ஒரு அர்த்தம் வந்துடும். இல்ல அந்த ஒரு ஆத்மா வந்து முக்தி அடைஞ்சா எல்லாருமே வந்து எல்லா தேகத்துல இருக்கிறது அந்த ஒரே ஆத்மா தான் முக்தி அடைஞ்சிட போகுது. அப்ப இந்த தேகத்துல இருக்கிற வரைக்கும் நான் எந்த தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? இந்த தேகத்துல இருக்கிறவங்க அந்த தர்மத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான்,
அவன் லிபரேட் ஆயிட்டான் அப்படின்னா நம்மளும் அப்படியே ஆயிட போறோம், அவ்வளவுதானே. ஓகே, இனியோ இந்த மாதிரியான அந்த தத்துவங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு தெரிந்திருக்கக்கூடியவர் சூத்த கோஸ்வாமி. இப்படி நிறைய இருக்கு. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்துல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பிரான்ச் இருக்கு. வைஷ்ணவ கொள்கை தான் அதுல வந்து 2 பிரான்ச் இருக்கு. வடகலை தென்கலை அப்படின்னு சொல்லி அதுல வந்து 2 பிரான்ச் இருக்கு. அது மாதிரி வந்து வைஷ்ணவத்திலேயே வந்துட்டு இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அத்வைத அத்வைதம் வேற, சுத்த அத்வைதம்ங்கிறது ஒரு வைஷ்ணவ கொள்கை, துவைதம் அப்படிங்கிறது ஒரு வைஷ்ணவ கொள்கை, விசிஷ்டாத்வைதம்ங்கிறது ஒரு வைஷ்ணவ கொள்கை தான், அச்சிந்திய பேத அபேதம்ங்கிறது ஒரு வைஷ்ணவ கொள்கை தான். இதெல்லாம் வைஷ்ணவ கொள்கையில இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். அதுக்கப்புறமா அந்த பிரான்ச்லயே வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கலாம். இப்ப நம்மளுடைய பிரான்ச் எடுத்துக்கோங்க, நம்மளுடைய பிரான்ச்லயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கௌடி வைஷ்ணவர்கள் தான் நாம, ஆனா இந்த கௌடி வைஷ்ணவர்கள்லயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கோசாமி பரம்பரான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க. நீங்க வந்து ராதா கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து புரியும். ராதா கொண்டு போனீங்கன்னா நீங்க வந்து எதையும் கவனிக்க கூடாது, அங்க வரக்கூடிய பக்தரோட நெத்தியை தான் நீங்க பார்க்கணும். அவங்களுடைய அந்த நெத்தியில எந்த மாதிரி திலக் வந்து போட்டிருக்கிறாங்கிறத பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கொஞ்சம் நம்மள மாதிரி இல்லாம வேற மண்ணுல அவங்க வந்து திலக் போட்டிருந்தாலும் சரி டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க எல்லாம் வந்து கௌடியர்கள் தான், ஆனா வேற வேற பரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நித்யானந்த பரிவாரும்பாங்க. அப்புறமா வந்துட்டு நித்யானந்த பிரபுடைய மாதாஜி யாரு, ஒய்ஃப் யாரு, அந்த அம்மா ராதாகுண்ட கரையிலேயே உட்காந்துருக்குமே, ஜானவி மாதா. ஜானவி மாதா பரிவார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அத்வைத ஆச்சாரியார் பரிவார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அப்புறமா வந்து குரு கோபால் அவருடைய ஒரு பரிவார்னு இருப்பாங்க. இப்படி பல பரிவார் வந்து நம்மளதுக்குள்ளேயே இருக்கு. இவங்க எல்லாமே கௌடி வைஷ்ணவர்கள் தான், ஆனா பல பரிவார் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா விதமான பிரான்ச்சஸும் அவருக்கு வந்து நல்லா தெரியும். அதுதான் இங்க வந்து அர்த்தம். இங்க ஒரு நிமிஷம் இருங்க, பிரபுபாதர் பொருளுரையிலே வந்து சொல்றாரு பாருங்க, இந்த 6 வகையான தத்துவ முறைகளின் ஆசிரியர்கள் கௌதமர். அதான் கௌதமர் தான் வைசேசிகா, அதை நான் மறந்துட்டேன். கௌதமர் வந்து வைசேசிகா, அதுக்கப்புறமா வந்து கனாடருங்கிறது வந்துட்டு நியாயம், கபிலர் வந்து சாங்கியம், பதஞ்சலி வந்து யோகம், ஜைமினி வந்து மீமாம்சா, வியாசர் வந்து வேதாந்தம். ஸோ அதுதான் பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாரு. ஓகே, என்ன பிரபு? பிரபு நம்ம சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு டிஃபரன்ஸ் தான் பிரபு. என்னது? நம்ம சம்பிரதாயத்துக்கும் ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன பிரபு? டிஃபரன்ஸ் யார் யாது பிரபு? நம்ம சம்பிரதாயத்துக்கும் ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன பிரபு? வித்தியாசம் நான் உங்களை சொல்லல, கொள்கை இல்லை. மைக் ஆன் பண்ணிட்டாங்க, அது நான் சொன்னேன். ஓகே, அதாவது அது ஸ்ரீ சம்பிரதாயம், நம்ம கௌடி சம்பிரதாயம், அதுவே டிஃபரன்ஸ் தான். அது வந்து லட்சுமிட்ட இருந்து தொடங்கக்கூடிய சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயம் வந்து பிரம்ம மாத்துவ சம்பிரதாயம் சொல்றோம் இல்லையா. ஓகே, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க வந்து நாராயணர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லுவாங்க, நம்ம கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு சொல்லுவோம். நமக்கு சக்தி தத்துவத்துல எல்லாத்துக்குமே டாப் மோஸ்டா இருக்கிறது ராதாராணி, அவங்கள பொறுத்த வரைக்கும் சக்தி தத்துவத்துல டாப் மோஸ்டா இருக்கிறது லக்ஷ்மி. அது மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் வந்து சொல்லலாம். ஓகே, பதம் 8. வேதத்வம் சௌமிய தத் சர்வம் தத்பதஸ்தத்வ அனுக்ரகாத் பிரயூஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யம் அபீவுத. ஓகே, we have to go fast. படிங்க. நீங்கள் பணிவு உள்ளவராகையால் உங்களுடைய ஆன்மீக குருமார்கள் ஒரு நற்பண்புள்ள சீடருக்கு அளிக்கப்பட வேண்டிய எல்லா கல்விகளையும் உங்களுக்கு அளித்துள்ளனர். எனவே அவர்களிடமிருந்து தாங்கள் கற்றறிந்ததை எல்லாம் எங்களுக்கு கூறுவீராக. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து சௌமிய வேதத்வம் துவம் சௌமிய துவம் வேத துவம்
சௌமிய அப்படின்னா எளிமை. முதல்ல நீங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப எளிமையான ஒரு குணம் இருக்கு. அதனாலதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாரு, உங்களுடைய ஆன்மீக குரு உங்களுடைய நற்பண்பின் காரணமா வந்து என்ன பண்ணாரு, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு குணம். நமக்கு அது வேணும். அந்த பணிவு இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதை வந்து நம்ம கத்துக்க முடியும். அந்த பணிவு இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஞானமானது டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பௌதிகமான ஒரு ஞானம் மாதிரி ஆன்மீக கல்வி கிடையாது. நானும் வந்து பல இது நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப வந்து பௌதிகமான கல்வி அவங்க நல்லாவே படிச்சிருப்பாங்க. ஆனா கூட அவங்களுக்கு இந்த ஆன்மீக கல்வியோடைய ஞானம் அந்த அளவுக்கு இருக்காது, வேலை செய்யாது. ஏன்னா நாங்க இந்த மாதிரி எங்களுடைய கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருக்குறோம். ரொம்ப பெருசா படிச்சிருப்பாங்க. ஆனா வந்து இந்த இந்த ஞானம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கிரகிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து என்ன தேவை, அதுக்கு குருவோட கருணை வேணும். அந்த குரு கிட்ட நமக்கு வந்து பணிவு இருக்கணும். அந்த பணிவோட எல்லா விதமான நற்குணங்களோட ஒருத்தர் இருந்தா அப்படின்னா அவருக்கு அந்த குருவோடைய கருணையினால எல்லா ஞானமும் வெளிப்படுத்தப்படும். அதனாலதான் சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யதே கதிராத்மா பிரகாசந்தஸ்ய மகாத்மனக. யார் ஒருத்தர் வந்து குருவை பகவான் மாதிரியே வந்து ட்ரீட் பண்றாரோ, பகவானுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு, பகவானை எப்படி ஒர்ஷிப் பண்ணுவாரு, பகவானை எப்படி கவனிச்சுப்பாரு, அப்படி வந்து குருவை பார்த்துட்டா அப்போ பிரகாசந்தஸ்ய மகாத்மன அவருடைய ஹிருதயத்துல இந்த வேத ஞானம் வந்து என்ன ஆகும், அது தானாவே பிரகாசமாகும் சொல்றாரு. அந்த குரு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அவர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாலே போதும், நல்லா சர்வீஸ் பண்ணா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த ஞானம் வந்து பிரகாசமாகும் அப்படின்னு வந்து உபனிஷத் சொல்லுது. ஸோ அப்படி வந்து ஒருத்தர் இருக்கணும். அப்போ இங்க சூதரை பார்த்து வந்து சவுனக ரிஷிகள்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க உங்க குரு கிட்ட அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு குணத்தோட நீங்க வந்து நடந்துகிட்டதுனால உங்க குரு என்ன பண்ணிருக்கிறாரு, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி ஞானத்தை அவங்க வந்து கத்து கொடுத்துருக்கிறாரு. அவரு உங்க மேல எப்படி வந்து நல்லா கருணையா இருந்தாரோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்களும் எங்க மேல வந்து ரொம்ப கருணையா இருந்து எங்களுக்கு இதெல்லாம் நீங்க கத்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க, இந்த சவுனக ரிஷிகள் வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க, ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இங்க நம்ம இப்போ ஒரு 3 ஸ்லோகங்களா என்ன பார்த்துட்டு வர்றோம், சூத கோஸ்வாமியோடைய குவாலிட்டிஸ் வந்து இந்த ரிஷிகள் வந்து சொல்லிட்டு வராங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியில இங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க, உங்களுக்கு இந்த நற்குணங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து எங்களுக்கு வந்து நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்ப சூத கோஸ்வாமிக்கு வந்து கேட்கிறாரு, சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, என்னதான்ப்பா சொல்லிக் கொடுக்கணும், அதை சொல்லுங்க அப்பதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சூத கோஸ்வாமி கேட்கிறாரு. அதுக்கு பதிலாதான் அடுத்த பதம் வந்து சொல்றாங்க, பதம் 9. தத்ர தத்ராஞ்சயசாயுஷ்மன் பவதா யத் விநிஷ்சிதம் பும்சாம் ஏகாந்தத ஸ்ரேயஸ் தன்ன சம்சிதும் அர்ஹசி. படிங்க டக்குனே. நீண்ட ஆயுள் படைத்தவரை எது பொதுமக்களுக்கு பூரணமானதாகவும் முடிவான நன்மையுடையதாகவும் இருக்கும் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தயவு செய்து எங்களுக்கு விளக்கி கூறும்படி வேண்டுகிறோம். சோ இப்ப இந்த ஸ்லோகத்துல இருந்து இந்த முனிவர்கள் வந்து ஒரு 6 கேள்வி கேட்க போறாங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த ஸ்லோகத்துல வந்து கேட்கிறாங்க. எது உயர்ந்த நன்மை அப்படிங்கிறது தான் வந்து, உயர்ந்த நன்மையை கொடுக்கக்கூடியது எது அப்படிங்கறதுதான் கேள்வி. அதுக்கு பதில் வந்து எங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதே 1வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் பதம் 6-7 வந்து இதுக்கான பதில் வந்து சொல்லப்படும். குறிச்சு வச்சுட்டு கவனமா வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆயுஷ்மான் அப்படின்னு சொன்னா நீண்ட நாட்கள் ஆயுள் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்றதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பல காலங்களா பல சாஸ்திரங்களை பல விதங்கள்ல ஆராய்ச்சி செய்து நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சு கத்துக்கிட்டவர்னு அர்த்தம். அதான் வினிஷ்சிதம் அப்படின்னு சொன்னா ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கிறார். பவதா வினிஷ்சிதம். அவருக்கு வந்துட்டு அந்த நல்ல டைம் நிறைய இருந்ததுனால அவர் அதை என்ன பண்ணிக்கிட்டாரு,
அதை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவோம், ஆயுசு கொஞ்சம் கூட கிடைச்சா டக்குன்னு வந்து அதை என்ஜாய் பண்றதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரியான பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆயுள் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்தி சாஸ்திரங்களை வந்து கத்துக்கிறதுக்கு அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த மாதிரி நபர்களுக்கு எவ்வளவு ஆயுள் இருந்தாலும் அது வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு பேர்டன் கிடையாது. அதை அவங்க வந்து சரியான வழியில வந்து பயன்படுத்துறாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பலவிதமான ஆராய்ச்சிகளை அவர் வந்து எதுக்கு வந்து செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, பும்சாம் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்காக வந்து என்ன பண்ணாரு, இந்த மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. அது வந்து அவருக்காக அவர் வந்து பண்ணல, அதை வந்து யாருக்காக பண்ணியிருக்கிறாரு, பொதுமக்களுக்காக பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு மனசுன்னு பாருங்க. வேற எதுவுமே வந்துட்டு போங்கப்பா, அவங்களுக்காக நான் போய் ஏன்பா இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லி நாளைக்கு என்ன எனக்கு என்ன மவுண்ட் ரோட்ல வந்துட்டு சிலையா வைக்க போறாங்க. இப்ப இவ்வளவு தூரம் அவர் வந்து பாகவதத்தை கொடுத்துருக்கிறாரு. சூத கோஸ்வாமிக்கு எங்கேயாவது வந்து சிலை இருக்கா? சூத கோஸ்வாமிக்கு ஒரு சிலை வைக்கணுமா வேணாமா? இல்ல பிரபு. அதை விட்டுட்டு இவங்க வந்து பேனாக்கு 80 கோடியில வந்து செலவைக்க போறேன்றாங்க. அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? பாகவதத்தை கொடுத்தவருக்கு வந்து செலவு வச்சாலும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதை விட்டுட்டு வந்துட்டு சும்மா இந்த பேனா வந்து வச்சு என்ன செய்ய போறாங்க? இவர் மக்களுக்காக தன்னுடைய நீண்ட ஆயுளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு வந்து செலவழிக்கணும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சி பண்ணி தத்திர அதனுடைய அந்த சாஸ்திரம் என்ன வந்து அதோடைய உள்ளர்த்தம் என்னவோ அதை அப்படியே உள்ளவாறு வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, ஏகாந்த ஸ்ரேய அப்படின்னு சொன்னா அதோடைய பூர்ணமான ஒரு முடிவு, ஒரு நன்மையை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் இப்போ மேட்ரு. அவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாரே, அதை வந்து சீக்கிரட்டா கண்டுபிடிச்சிட்டாரு. எது வந்து பும்சாமி இந்த மக்களுக்கு வந்துட்டு உயர்ந்த நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸ்ரேய அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸ்ரேய அப்படின்னு சொன்னா அதுக்கு இணை இல்லாத ஒண்ணுன்னு அர்த்தம். அதை விட சிறந்தத ஒண்ணு இல்லாததுன்னு அர்த்தம். இல்லைன்னா வேற எதோடையும் அதை ஒப்பிட முடியாததுன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஸ்ரேய. அது என்னது? இந்த உலகத்துல அதுக்கு இணைன்னு சொல்ல முடியாத ஒண்ணு எது சொல்லுங்க? அப்சல்யூட் ட்ரூத் பிரபு. பாகவதம். வெரி குட் செந்தில்குமார் ப்ரோ, கரெக்ட். பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய அன்பு, பிரேமை தான் வந்துட்டு அதுக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, பகவானே கிடையாது. ஏன்னா எங்க பிரேமை இருக்கோ அந்த பிரேமை இருக்கிற இடத்துல பகவானே வந்து அடிமையா இருக்கிறது. அந்த இடத்துல அந்த பகவான் அந்த பக்தனுக்கு கட்டுப்பட்டு அவர் அங்க போய் கை கட்டி நின்னுக்கிறார், நீ சொல்லு போன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனால பிரேமைக்கு இணையா பகவான் கூட கிடையாது, பிரேமை தான் பெருசு. ஓகே, பதம் 10. பிராயேனால்பாயுஷ சப்யக்கலோ அஸ்மின் யுகே ஜனா மந்தாசு மந்தமதயோ மந்தபாக்கியாகி உபாத்ருதக. ஓகே, மணி 7 நீங்க எல்லாம் படிக்கிற மாதிரி தெரியல. மொழிபெயர்ப்பு. ஓ கற்றறிந்தவரே, இரும்பு யுகமான இக்கலியுகத்தில் மக்கள் பெரும்பாலும் அற்ப ஆயுள் உள்ளவர்களாகவும் சண்டை பிரியர்களாகவும் மந்த புத்தி உடையவர்களாகவும் அதிர்ஷ்டமற்றவர்களாகவும் அனைத்திற்கும் மேலாக எப்பொழுதும் அமைதியற்றவர்களாகவும் உள்ளனர். ஓகே, இப்போ வந்து சூத கோஸ்வாமி வந்து சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஓகே, பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களை மனசுல வச்சு சொல்லிடுறாங்க. ஏன்னா எங்களுடைய லெவல் வேற. நாளைக்கு வந்து கலியுகத்துல வந்து திருமலான்ற மாதிரியான ஆளுங்கெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிராயேன அல்பாயுச சப்ய கலவு அஸ்மின் யுகே ஜனா. கலியுகம்னு ஒரு யுகம் வரும். அது இப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சதுனாலதான் இந்த யஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கலியுகத்துல வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓ ரிஷியே, உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சதானே, கலியுகத்துல ஆளுங்க எப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எது சிறந்ததோ அதை வந்து கொடுக்கணும்.
கலியுகத்து மக்களுக்கு எது சிறந்ததோ அதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஏன்னா கலியுகத்துல முதல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஆயுள் ரொம்ப கம்மி. ஒருவேளை ஆயுள் இருந்தா கூட ஆன்மீக விஷயத்துல அவங்க வந்து படு சோம்பேறியா இருப்பாங்க. அதையும் தாண்டி ஒருத்தன் வந்து சோம்பேறித்தனத்தை வந்து வெளியில வந்தா கூட அவனுக்கு புத்தி வேலை செய்யாது. அதாவது ஆன்மீகத்துல புத்தி வேலை செய்யாது. அதையும் தாண்டி வந்து ஒருத்தனுக்கு புத்தி வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்காது. என்ன அதிர்ஷ்டம் இருக்காது? ஆன்மீகமான ஆர்வம் நாட்டம் இருக்கும். ஆனா கிருஷ்ண பக்திக்கு வராம ஏதாவது ஒரு மாயாவாதி இயக்கத்துல போய் சேர்ந்துருவான். அதுதான் அவனுடைய துரதிர்ஷ்டம். அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையவே வந்து அர்ப்பணிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான், அர்ப்பணிச்சிருப்பான். ஆனா எங்கேயோ ஒரு மாயாவாத இயக்கத்துல போய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பான். அதுதான் அவனுடைய துரதிர்ஷ்டம். சோ அந்த மாதிரி வந்து கலியுகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டமே கிடையாது. பக்தருடைய சங்கமும் வந்து அவங்களுக்கு கிடையாது. பக்தருடைய சங்கம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபமா இருக்கு. பக்தருடைய சங்கம் கிடைச்சாலும் அதை அவங்களுக்கு பயன்படுத்திக்க தெரியல. அதுக்கு மேல அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனை. இந்த பல பிரச்சனைகள் நடுவுல வந்துட்டு வாப்பா கொஞ்சம் வந்து பகவத்கீதா கிளாஸ் அட்டன் பண்ணு, பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொன்னா, போங்க சாமி, அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்கெங்க நேரம் இருக்கு, எங்களுக்கு எங்க பொழப்ப பாக்குறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? சோ இது எல்லாம் வந்து தாண்டி ஒருத்தன் கேட்டா கூட கடைசியில அவன் அதை வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ற வரைக்கும் அவன் கடைபிடிப்பானா அதுவும் தெரியாது. இது அதுக்கு மேல ரொம்ப பெரிய ஒரு டிராபேக். கிருஷ்ணா கான்சியஸ் எல்லாம் தெரிஞ்சு வந்தா கூட இந்த கிருஷ்ணா கான்சியஸ் விட்டு வெளியில போகாம கடைசி வரைக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது அதுக்கும் மேல ஒரு பெரிய டாஸ்க். ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த கலியுகத்துடைய நேச்சர் நமக்கு அந்த மாதிரியான ஒரு டிட்டர்மினேஷன் இருக்காது. ஏதாவது ஒண்ணு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே இமிடியேட்டா அட போங்கப்பா, நீங்களும் உங்க எஸ்கானும் இதுக்கு தான் நாங்க வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? உடனே பெட்டியை கட்டிடுவோம். அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறணும், நம்ம முக்தி அடையணும், அதாவது கிருஷ்ண பிரேமி அடையணும்ன்றதுக்காக நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸ் வந்தோமா, இல்ல வேற யாருக்கோ கிருஷ்ணா கான்சியஸ் வந்தோமா? நம்ம கிருஷ்ணா கான்சியஸுக்கு வந்து பக்தி பண்ணா நமக்கு கிருஷ்ண பிரேமி கிடைக்கும் போது கிருஷ்ணர் நம்மகிட்ட வர போறாரு, இல்ல நம்ம கிருஷ்ணர் பக்கத்துல போறோம். இதுல இன்னொருத்தரை வந்து காரணமா வச்சு வெளியில போறதுக்கு என்ன? அது வந்து அது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்ப பக்தி நான் வந்து எனக்காக பண்ணனா இன்னொருத்தருக்காக பண்ணனா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம வந்து பக்தியோ எதுவோ பகவானுக்காகன்னு நம்ம வந்து ஒண்ணும் பண்றது கிடையாது. நம்ம பண்றது ஒண்ணு நம்மளுடைய பேர் புகழுக்காக பண்ணணும், இல்லைன்னா யாராவது நமக்கு ஃபேவர் பண்றவங்க மாதிரி இருந்தா அவங்களுக்கு பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லையா? எங்களுக்கு வேண்டாங்க, பக்தி எங்களுக்கு தேவையில்லை, நாங்க நல்லா தானே இருக்கிறோம், நாங்க வந்து வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், வாழ்றோம். இந்த ஹரே கிருஷ்ணா வந்து சொன்னாதான் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து இதாக போதா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. நமக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியல. என்னவா இருந்தாலும் சரி, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும்பாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு விவசாயி என்ன பண்ண ஆகணும்? அவர் உழுதுகிட்டு தான் இருக்கணும். அப்பனாதான் சோறு கிடைக்கும். இல்ல அப்படின்னா அது மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம என்ன பண்ணோம்? டாலரேட் பண்ணிட்டு நம்ம பக்தியை வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ பகவான் சந்தோஷப்படுவார். ஓகே, பதம் 11. பூரிணி பூரி கர்மாணி ஸ்ரோத்தவ்யானி விபாகச்ச அதசதோத்ர யத்சாரம் சமுத்ருத்ய மனிஷயா ப்ருஹீபத்ராய பூதானாம் ஏனாத்மா சுப்ரசீததி. பல வகையான சாஸ்திரங்களில் பல வகையான கடமை. ஹரே கிருஷ்ணா பிரபு. பல வகையான கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பல்வேறு பிரிவுகளையும் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கற்றறிய முடியும். எனவே ஓ முனிவரே, தயவு செய்து எல்லா சாஸ்திரங்களிலிருந்தும் சாராம்சத்தை தேர்ந்தெடுத்து அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் தயவு கூர்ந்து அதை விளக்குங்கள். இத்தகைய உபதேசங்களால் அவர்களுடைய இதயங்கள் பூரணமாக திருப்தி அடையக்கூடும். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்க சௌனக ரிஷிகள். என்ன கேள்வி? எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரம் என்ன? எல்லா சாஸ்திரங்களிலிருந்து சாராம்சத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய கேள்வி. இதுக்கான பதில் வந்து 2வது சாப்டர் கம்ப்ளீட்டா பக்தி தொண்டு தான் இதுக்கான ஒரு பதில். ஓகே, இப்ப இந்த ஸ்லோகத்துக்கான மீனிங் என்ன? பூரிணி பூரி கர்மாணி
பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு, பலவிதமான தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல எது நாங்க கடைபிடிக்கணும், எது எங்களுக்கு தேவையானதுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களுக்கு இல்ல, நமக்காக கேக்குறாங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு சிராத்தம் பண்ணும்பாங்க, ஒருத்தவங்க பண்ணக்கூடாதும்பாங்க. இப்ப நாங்க என்னதாங்க பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்ப அதனால இந்த மாதிரியான எல்லா விதமான அந்த சந்தேகங்கள்ல இருந்தும் எங்களை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், விடுவிக்கணும். விபாகச்ச அப்படின்னு சொன்னா அதோடைய உட்பிரிவுகள்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், அதை பிரிச்சு எங்களுக்கு வந்து அதோடைய சாரத்தை சொல்லணும். பலவிதமான சாஸ்திரம் இருக்கு, அந்த பலவிதமான சாஸ்திரங்களுக்கு உள்ள அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள்ல இருந்து அதோடைய சாரத்தை எடுத்து என்ன பண்ணணும், இது எசன்ஸா நீங்க வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. எப்படி சமுத்திருத்திய அப்படின்னா தேர்வு செய்து எதை, அந்த பலவிதமான சாஸ்திரங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து எது இப்போ இந்த கலியுகத்துக்கு ஸ்பெஷலா பொருந்துமோ அதை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸ்பெசிபிக்கா. ஸோ அதனால இந்த பாகவதம் வந்து என்னது, ரொம்ப ஸ்பெசிபிக்கா கலியுகத்துக்குன்னே தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டது. அதுக்காக மற்ற யுகத்துல இது படிக்க தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா புராணம் எப்போதுமே நித்தியமானது, அது இருக்கக்கூடியது, எல்லா யுகத்திலையும் இருக்கக்கூடியது. ஆனா எஸ்பெஷலி கலியுகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமா அது வந்து இருக்கும். ஏன்னா கலியுகத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம பார்த்த மாதிரி மற்ற சடங்குலாம் வந்து என்னன்னே தெரியாது, அதை பண்ணணுமா வேண்டாமான்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. பெட்டர் என்ன பண்ணலாம், அவங்க பாகவதம் படிச்சா போதும், பாகவதம் படிச்சதுனாலேயே அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிடும். அதனாலதான் இது வந்து எல்லா சாஸ்திரத்தோடைய ஒரு சாரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, எல்லா சாஸ்திரத்தோடைய அந்த சாரத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கப்புறமா வந்து சூத கோஸ்வாமி என்ன பேச போறாரு, பாகவதம் தான் பேச போறாரு. அப்ப அந்த பாகவதம் அப்படிங்கிறது நேச்சுரலாவே என்னவா இருக்கு, அந்த எல்லா வேத சாஸ்திரங்களுடைய ஒரு சாரம் ஆயிருது இல்லையா. பத்ராய அப்படின்னு சொன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. கேட்கிறவங்க யாராவது வந்துட்டு சொல்றவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியுமா, நீங்க வந்து நல்லா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறவர் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். இவங்க வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு சூத்த கோஸ்வாமி மாதிரி ரொம்ப பெரிய ஒரு பக்தர் அவர் நேர்ல வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்துட்டாரே, அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆனந்தம், ஒரு உணர்ச்சிசப்பட்ட நிலையில நீங்க நல்லா இருக்கணும் சாமி, நீங்க நல்லா இருக்கணும், நல்லா வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த ஒரு உணர்ச்சிசப்பட்ட நிலையில வாழ்த்துறாங்க. பத்ரம் தே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு. எப்படி பெரியாழ்வார் வந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாரு அது மாதிரி. பதம் 12. சூதஜானசி பத்ரம் தே பகவான் சாத்பதாம் பதி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயா. ஓ சூத்த கோஸ்வாமியே, உமக்கு மங்களம் உண்டாகட்டும். எக்காரணத்துக்காக வசுதேவரின் மகனான பரமபுருஷர் தேவகியின் கருவில் தோன்றினார் என்பதை தாங்கள் அறிவீர்கள். தேங்க்யூ பிரபுஜி. சாரி, போன ஸ்லோகத்துல பத்ரம் அப்படின்னு சொன்னது நமக்கெல்லாம் மங்களம் கொடுக்கணும்னு சொன்னது. ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்துல பத்ரம் மங்களம் சொல்றது சூத கோஸ்வாமிக்கு இவங்க சவுனக ரிஷிகள்லாம் வந்துட்டு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்லோகம் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து 3வது கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. என்ன 3வது கேள்வி அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணருடைய அவதாரத்துடைய நோக்கம் என்ன, அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு 3வது கேள்வி. இதுக்கான பதில் வந்து 2வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகத்துல வந்து சொல்லுவாங்க. பரமபுருஷர் தேவகியின் கருவில் தோன்றினார் என்பதை தாங்கள் அறிவீர்கள். எக்காரணத்துக்காக எக்காரணத்துக்காக தோன்றினார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதை இனிமே அவர் வந்து விளக்கணும். அதை இப்ப வந்து கேள்வியை கேட்டிருக்கிறார். ஓகே, பதம் 13. தன்ன சுசுஷமானானா அர்கசீயங்கானு வர்ணித்தும் யஸ்யாவதார பூதானாம் க்ஷேமாய ச பவாய ச. ஓ சூத கோஸ்வாமி, பரமபுருஷரையும் அவரது அவதாரங்களையும் பற்றி அறிய நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். முந்தைய ஆச்சாரியர்களால் அளிக்கப்பட்ட உபதேசங்களை தயவுசெய்து எங்களுக்கு விளக்கி கூறுங்கள். ஏனெனில் அவர்களை பற்றி பேசுவதெல்லாம் கேட்பதெல்லாம் ஒருவர் உயிரடையிருக்கின்றார். பூதானாம் க்ஷேமாய ச பவாய ச. பூதானாம்னா யாரு, ஜீவராசிகள், நம்ம எல்லாருமே
அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சேமம், நன்மை, பவாய, ஒரு முன்னேற்றம் அதெல்லாம் வந்து எதனால கிடைக்குது? சுசுருஷ்யமானாயாம் சுசுருஷ்யமானாயாம் அப்படின்னா அதுக்காக முயற்சி செய்யறது. எதுக்காக? அதாவது பகவானை பத்தின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு முயற்சி செய்யறவங்க. பகவானை பத்தி தெரிந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முயற்சி செய்யறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட எஸ்ய அவதாரம் எஸ்ய அவதாரம் அப்படின்னு சொன்னா பகவானை பத்தின அவதாரங்கள், அவரை பற்றின அந்த கதைகளை தெரிஞ்சுக்கணும்னு வந்துட்டு யாரு முயற்சி பண்றாங்களோ அந்த முயற்சியினாலேயே அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது? சேமம் பவாய, அவங்களுக்கு வந்துட்டு நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவோம், அந்த பிசினஸ்ல வந்து நமக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ் வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? அந்த பிசினஸ் எப்படி வந்து அதை ப்ரொமோட் பண்றது, எப்படி அதை வந்து பெருசா பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பல விதத்துல வந்து யோசிக்கணும். அப்படின்லாம் அவசியம் இல்லை. என்ன பண்ணணும்? பாகவதம் படிக்கணும். பாகவதம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா தானா பிசினஸ் டெவலப் ஆகும். இதெல்லாம் வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து டெக்னிக் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நான். பதம் 14. ஆபன்ன சம்ஸ்ருதிம் கோராம்யன் நாம விவசோ கிருணன் தத சத்யோ விமுச்சேத ஜச்சோ ஜத் பிபேதி ஸ்வயம் பயம். பயமே சொரூபமானதும் கூட கிருஷ்ணரின் புனித நாமத்தை கண்டு அஞ்சுகிறது. அத்தகைய புனித நாமத்தை அறியாமல் உச்சரிப்பதாலும் கூட பிறப்பு இறப்பின் சூழலில் சிக்கி கிடக்கும் ஜீவராசிகள் உடனே விடுவிக்கப்படுகின்றன. சம்ஸ்ருதியும் கோரம் அப்படின்னு சொன்னா இந்த பௌதிக வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமானது, கோரமானதுன்னு அர்த்தம். தான் வந்து ஒரு நியூஸ்ல பார்த்தேன். ஒரே ஒருத்தன் 42 பெண்களை வந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப ரீசெண்டா அவனை இப்பதான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 42 பெண்களை வந்து கொண்டிருக்கான். அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் நமக்கு வந்துட்டு நமக்கு கேரண்டியே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதான் வந்து கோரம். இந்த பௌதிக வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு? கோரமானதா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கோரமான பயங்கரமான அந்த வாழ்க்கையில இருந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணணும்? இம்மிடியட்டா எஸ்கேப் ஆகும். இம்மிடியட்டா எஸ்கேப் ஆகணும்னா எப்படி எஸ்கேப் ஆகுறது? அதுக்குதான் வந்து அஜாமிலனுடைய ஒரு உதாரணம். அஜாமிலன் வந்து என்ன பண்ணா? ஒரே ஒரு முறைதான் பகவானுடைய நாமத்தை சொன்னான். அந்த நாமத்தை வந்து உச்சரிச்சது, அந்த ஒரு முறை உச்சரிச்சதுக்கே என்ன ஆயிடுச்சு? ஜத் பிபேதி ஸ்வயம் பயம். ஸ்வயம் பயம் அப்படின்னு சொன்னா பயமே உருவமான அந்த பயஸ்வரூபம் இருக்கே, அந்த பயஸ்வரூபமே என்னாச்சு? அதுவே பயந்துருச்சு. யாரை பார்த்து? அஜாமிலனை பார்த்து. அந்த அளவுக்கு அவன் அப்ப வந்து கொடூரமா இருந்தானா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவன் அந்த மாதிரி வந்து ஒரு கொடூரமா எல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு தூய்மையானவன் ஆயிட்டான். பயம் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? பயம் அப்படிங்கிறது எங்க வந்து அசுத்தம் இருக்கோ அங்கதான் பயம் இருக்கும். எங்க களங்கம் இருக்கோ, எங்க அனர்த்தம் இருக்கோ, எங்க பாவம் இருக்கோ அங்க பயம் இருக்கும். எங்க தூய்மை இருக்கோ, எங்க நேர்மை இருக்கோ, எங்க சத்தியம் இருக்கோ, எங்க உண்மை இருக்கோ அங்க வந்து என்ன இருக்காது? அங்க பயம் இருக்காது. எங்க பகவான் இருக்கிறாரோ அங்க பயம் இருக்காது. எல்லாத்துக்கும் மேல. அதனால அஜாமிலன் வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரித்தோடனே ஆபின்னத்வா நாமநாமினோ, பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால அந்த க்ஷணமே பகவான் வந்து அந்த இடத்துல தோன்றதுனால அந்த யமதூதர்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க இல்லையா? பகவானுடைய தூதர்கள் வந்து அங்க ஓடிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒருத்தனை இமீடியட்டா வந்து காப்பாற்றக்கூடியதா இந்த பகவானுடைய நாமம் வந்து இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொன்னா, இந்த பயம் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணம். மகாகாலம் அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி மகாகால சக்தி. அந்த மகாகால சக்தி கூட வந்து என்ன பண்ணுமா? ஒரு பக்தரை பார்த்து பயப்படுமா. அப்படி அந்த பிரபஞ்சத்தையே வந்து அழிக்கக்கூடிய மகா காலமே ஒரு பக்தரை பார்த்து பயப்படும் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த சாதாரணமான வந்துட்டு ஒரு யமதூதர்கள், யமராஜன், மரண தேவதை இவங்கெல்லாம் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வந்து துருவமனுடைய சரித்திரத்தை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க அவர் வந்து என்ன பண்ணுவாரு? காலதேவன் வந்து அவர் வந்து நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது
நான் கிளம்பணுமா, நான் வந்து விமானம் வந்து அதுல ஏறணும், கொஞ்சம் ஏறுறது கஷ்டமா இருக்கு, நீ கொஞ்சம் குனி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த காலதேவன் அவனை வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி மிதிச்சு வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து புஷ்ப விமானத்துல ஏறி அவர் வந்து அவருடைய லோகத்துக்கு வந்து போறார். அதுதான் பக்தர்கள். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த காலம் வந்து என்ன ஒரு மேட்டரே கிடையாது. அதை வந்து அவங்க ஈஸியா கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால யார் வந்து பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிறாங்களோ அவங்க வந்து எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பதம் 15. யத்பாத சம்ஸ்ரய சூத முனைய பிரசமாயனா சத்ய புனந்தி உபஸ்ருஷ்ட சர்வதுனி ஆபனோ சேவையா. ஓ சூத்தரே, பகவானின் தாமரை பாதங்களில் பூர்ணமாக புகலிடம் கொண்டவர்களான அச்சிறந்த முனிவர்களால் தங்களுடன் தொடர்பு கொள்வர்களை உடனே புனிதப்படுத்திவிட முடியும். ஆனால் கங்கை நீரோ தொடர்ந்து உபயோகத்திற்கு பின் தான் புனிதமடைய செய்கிறது. இப்போ வந்து அந்த சவுனக ரிஷிகள் தான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கொஸ்டின் கேட்டாங்க, கிருஷ்ணருடைய ஒரு அவதாரத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ வந்து நீங்க எல்லாமே வந்து சொர்க்கம் போகணுன்ற ஒரு நோக்கத்தோட வந்து உட்காந்துருக்கீங்கப்பா, நீங்க ஏன் வந்து கிருஷ்ணரை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சூத கோஸ்வாமி கேள்வி கேட்டார். அப்போ அதுக்கு தான் வந்து 14வது ஸ்லோகத்துல வந்து என்ன சொன்னாங்க, என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, கிருஷ்ணருடைய பேரை சொன்னா பயமே பயப்படும் அப்படின்னு சொன்னா அவரை பத்தி கேட்டா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லது தானே, அதனால வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 14வது ஸ்லோகத்துல அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் 15வது ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாங்க, அதாவது வந்து பகவானுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் பெரிய விஷயமே கிடையாது. பகவானுடைய பக்தர்களுக்கே அப்படி ஒரு சக்தி இருக்கு. போன ஸ்லோகத்துல பகவானுடைய நாமத்துக்கு அந்த சக்தி இருக்கு, பகவானுக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவ்வளவு தூரம்லாம் போக வேணாங்க, அவருடைய பக்தர்களுக்கே அந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. 15வது ஸ்லோகத்துடைய நோக்கம் கருத்து என்ன, பகவான் வரைக்கும் போக வேண்டியது இல்லைங்க. அந்த பயமே பயப்படுறதுக்கு பகவான் வரைக்கும் போக வேண்டாம், அவருடைய பக்தர்கள்கிட்ட சரணடைஞ்சாலே போதும், அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க. சோ அதுக்கு உதாரணமா வந்துட்டு என்ன சொல்றாங்க, கங்கையில கூட போய் குளிச்சாதாங்க வந்து பியூரிஃபை ஆக முடியும், ஆனா ஒரு டிவோட்டியை வந்து நினைச்சாலே பியூரிஃபை ஆயிட முடியுமா? விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து சொல்றாரு, யாரு ஒரு அதாவது பகவானுடைய அந்த தாமரை பாதங்கள்ல வந்து யார் ஒருத்தவங்க வந்து அடைக்கலம் செஞ்சிருக்காங்களோ அவங்களால என்ன பண்ண முடியுமா, ஒரு மக்களுடைய அந்த அறியாமைய வந்து கம்ப்ளீட்டா வந்து போக முடியுமா? அப்படிப்பட்ட அந்த ஒரு பக்தர்களை பத்தி பேசினாலோ நினைச்சாலோ அதுக்கே அந்த சக்தி இருக்கான். எது, அந்த அறியாமையை போக்கக்கூடிய சக்தி ஒரு பக்தரை பத்தி நீங்க நினைச்சா போதும், ஒரு நல்ல ஒரு தூய பக்தரை வந்து அந்த டிவோட்டி சூப்பர்பா, அவர் வந்து எப்படி நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுப்பாரு, அந்த டிவோட்டி வந்து ரொம்ப நல்லவா, ஏதோ ஒரு அந்த ஒரு டிவோட்டியை பத்தின ஒரு நல்ல குணத்தை அப்படி நினைச்சீங்கன்னா அதுவே நம்மளை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த பக்தரை வந்து நேர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு எவ்வளவு பியூரிபிகேஷன் நடக்கும், அந்த பக்தருக்கு நம்ம தொட்டு சேவை பண்ணா அப்ப அவருக்கு நமக்கு எவ்வளவு பெரிய பியூரிபிகேஷன் நடக்கும். நம்மளாம் வந்துட்டு யாராவது வீட்டுக்கு பிரசாத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி கதவை பூட்டிடும். ஐயோ, கோயிலுக்கு யாராவது வந்து கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அவங்க கிட்டே போக மாட்டோம், வேணாம் ஏதாவது நம்ம வீட்டுல இருந்து பிரசாதம் கொண்டு வர சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கிட்ட வந்து பேசவே மாட்டாங்க. யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க, ஓகே ஓகே கிளாஸ் அட்டன் பண்ண வர்றோம் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க வாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, நம்ம வீட்டுக்கு தங்க வரோன்ட்டு வந்துட்டாங்கன்னா 3 நாள்ல உட்காந்துப்பாங்க. அப்புறம் நம்ம அவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கணும். ஆனாப்பா நம்ம லெவல் இப்படி இருக்கு, அந்த மாதிரி இருந்தா எங்க பியூரிபிகேஷன் ஆக. சோ கங்கையை கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்லோகம் வந்து இருக்கு 19வது அத்தியாயம் இதே ஸ்கந்தத்துல, ஏசாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் அத்யந்தீவ கிருஹ சுத்யந்தீவ கிருஹ கிம் புனர் தர்சன ஸ்பர்ஷ பாத சௌஷ ஆசனாதிபி ஏசாம் சம்ஸ்மரணாத் பும்சாம்
ஏசாம் சம்ஸ்மரணாத் அப்படின்னா ஒரு டிவோட்டியை பத்தி நினைச்சாலே வந்து என்ன ஆகுதான், பும்சாம் சுத்தியந்தீவ கிருக அப்படின்னா வீடு, அந்த வீடு கம்ப்ளீட்டா வந்து பியூரிஃபை ஆயிருமா ஒரு டிவோட்டியை பத்தி நினைச்சாலே. அப்படி இருக்கும்போது கிம் புனர் தர்ஷன, அவரை பத்தி அப்போ அவரை வந்து பார்த்தா அப்ப அதை பார்த்ததை பத்தி என்ன சொல்ல, ஸ்பர்ஷ அவருடைய ஸ்பர்ஷம் கிடைச்சிறத பத்தி என்ன சொல்ல, அதுக்கு மேல அவருடைய பாதத்தை கழுவக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அப்ப அதை பத்தி என்ன சொல்ல, அதுக்கும் மேல அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அவருக்கு வந்து நம்ம வந்து போஜனம் பண்ணோம்னா, பிரசாதம் கொடுத்தோம்னா அதை என்னன்னு சொல்ல அப்படின்னு வந்து பாகவதமே சொல்லுது 19வது அத்தியாயத்துல. அதனால ஒருத்தர் வந்து கங்கையை வந்து பார்த்து வந்து பியூரிஃபை ஆகலாம், இல்ல குளிச்சு பியூரிஃபை ஆகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒரு டிவோட்டியை நினைச்சாலே பியூரிஃபை ஆகலாம். ஓகே. பதம் 16. கோவா பகவதஸ்தஸ்ய புண்ணிய ஸ்லோகேத்ய கர்மண சுத்திகாமோ ந ஸ்ருணுயாத் யச கலிமலாபகம். கலியுகத்தில் உள்ள கலங்கங்களில் இருந்து விடுபட விரும்பும் அதே சமயம் பகவானின் மாசற்ற மகிமைகளை கேட்க விரும்பாதவராகவும் இருப்பவர் யாராவது உண்டா? சுத்திக்காம அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிறாரு, எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல இல்லைங்க, எங்களுக்கு எல்லாம் பாகவதம் கிளாஸ் வேணாங்க, பகவத்கீதா கிளாஸ் எல்லாம் போர் அடிக்குங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப எப்படி அது நடக்கும்? பகவத்கீதா பாகவதம் கேட்க மாட்டோம் அப்படின்னா அப்ப பியூரிபிகேஷன் மட்டும் எங்க இருந்து நடக்கும்? ஏனாத்மா சுப்ரசீததி. ஏனாத்மா சுப்ரசீததி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறமா 2வது அத்தியாயத்துல படிப்போம். அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு சுப்ரசீததினா திருப்தி அடைகிறாங்க. யாரு? இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் வந்து திருப்தியா இருக்கிறாங்க. எதனால, எப்படி அவங்க வந்து திருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பக்தியினால அவங்க வந்துட்டு திருப்தியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து வேற ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு அவசரமே கிடையாது, ஒரு அவசியமே கிடையாது. அவங்க எதுல வந்து திருப்தியா இருக்கிறாங்க? பக்தியினால வந்து திருப்தியா இருக்கிறாங்க. அப்போ இந்த சுத்திகாமம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பாவத்துல இருந்து விடுபடணும்னா அவர் வந்து என்ன பண்ணணும்? பக்தியினாலேயே அவர் அதை செய்து திருப்தியா இருக்க முடியும். ஆனா அவர் அப்படி இல்லாம வேற ஏதோ விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து ட்ரை பண்ணாரு அப்படின்னா அவருக்கு அந்த சுத்திக்காம அது வந்து நடைபெறாது. எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து விடுபடணுங்கிற அவருடைய விருப்பம் நிறைவேறாது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே. பதம் 17. தஸ்ய கர்மாணி உதாராணி பரிகிதானி சூரிபி ப்ருஹீன ஸ்ரத்ததானானாம் லீலயா ததத கலா. அவரது உன்னத செயல்கள் அற்புதமும் கவர்ச்சியும் கொண்டவையாகும். நாரதரை போன்ற கற்றறிந்த மகாமுனிவர்கள் அவற்றை புகழ்ந்து பாடுகின்றனர். ஆகவே பல்வேறு அவதாரங்களில் அவர் இயற்றும் சாகச செயல்களை பற்றி கேட்க ஆவலாக உள்ள எங்களிடம் அவற்றை கூறுவீராக. இந்த ஸ்லோகத்துல வந்து 4வது கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? புருஷ அவதாரத்தை பத்தி வந்து எங்களுக்கு சொல்லுங்க. பல்வேறான அவதாரங்கள், பல்வேறான அவதாரங்களை பத்தி நான் பதில்கள்லாம் எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். பல்வேறான புருஷ அவதாரங்களை பத்தி. ஓகே. அதுக்கு வந்து ஆன்சர் எங்க இருக்கு? 2வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகத்துல இருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டு அங்க வந்து இதை விளக்குறாங்க. ஓகே. இப்போ ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன? தஸ்ய கர்மாணி. தஸ்ய கர்மாணி, தஸ்ய அப்படின்னு சொன்னா அவருடைய. அவருடையனா யாரு? பகவான். அவருடையனா இங்க பகவான் எப்படி நம்ம சொல்றோம்? ஏன்னா ஏற்கனவே கிருஷ்ணருடைய நாமத்தை கேட்டாலே நமக்கு வந்துட்டு, புனித நாமத்தை கேட்டாலே நமக்கு வந்துட்டு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி 14வது ஸ்லோகத்துல ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால இங்க கேட்கறது யாரை பத்தி? பகவான்னா கிருஷ்ணரை பத்தி. அப்புறமா வந்து என்ன கேட்குறாங்க? அவருடைய செயல். அதாவது ஃபர்ஸ்ட் கிருஷ்ணருடைய செயல். தஸ்ய கர்மாணி அப்படின்னா அவருடைய செயல். அதுக்கப்புறமா வந்து என்ன கேட்கிறாரு? லீலையா லீலையா தத கலா. கலா அப்படின்னா என்ன? கலா அப்படின்னு சொன்னா அவதாரங்கள். அதாவது அம்ச கலா அப்படின்னு சொல்லி 2 உண்டு. ஓகே. அம்ச அப்படின்னு சொன்னா பகவான் கிட்ட இருந்து வரக்கூடிய அம்சங்கள். கலா அப்படின்னு சொன்னா அந்த அம்சத்திலிருந்து வரக்கூடிய அம்சங்கள்.
ஓகே, அதனாலதான் இங்க வந்து அந்த அவதாரங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப தஸ்ய கர்மாணின்னு சொன்னா கிருஷ்ணரை பத்தி அந்த செயல்களையும் எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து வந்த பல அவதாரங்கள் இருக்கு, அந்த அவதாரங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பொருளுரையில வந்துட்டு கடைசி பேரால வந்துட்டு அந்த கலா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்துட்டு அர்த்தம் வந்து கொடுத்திருக்கிறாரு பிரபுபாதர். பௌதிகம் மற்றும் ஆன்மீகம் எனப்படும் இருவித உலகங்களுக்கும் பரம ஆளுநர் ஆகிய பகவான் பல வகைப்பட்ட எண்ணற்ற அவதாரங்கள் உள்ளன. பிரம்மா, ருத்ரன், மனு, பிருத்து மற்றும் வியாசர் ஆகியோர் பகவானின் பௌதிக குணத்தை பிரதிநிதிக்கும் அவதாரங்கள் ஆவார். ஆனால் ராமர், நரசிம்மர், வராகர் மற்றும் வாமனர் ஆகியோர் அவரது தெய்வீக அவதாரங்கள் ஆவர். எல்லா அவதாரங்களுக்கும் பிறப்பிடமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இருக்கிறார். எனவே அவரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஆவார். ஓகே, இதுதான் அந்த கலா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்படின்னா அந்த பிரம்மா, ருத்ரன், மனு, பிருத்து அவங்க எல்லாமே அந்த கலா அப்படிங்கிற அந்த அம்சத்துல வந்து வருவாங்க. பதம் 18. அத்யாஹி ஹரே தீமன் அவதார கதா சுபா லீலா விததஸ்வைரம் ஈஸ்வரஸ்யாத்ம மாயையா. விவேகியான சூதரே பரமபுருஷரின் பல வகையான அவதாரங்களை தயவு கூர்ந்து எங்களுக்கு விவரிப்பாராக. பரம ஆளுநரான பகவானின் இத்தகைய மங்களகரமான சாகசங்களும் திருவிளையாடல்களும் அவரது அந்தரங்க சக்தியால் நிறைவேற்றப்படுகின்றன. சோ அத ஆக்கியாகி அப்படின்னு சொன்னா அதனால எனவே அப்படின்னா என்ன, அவர் வந்து பலவிதமான அவதாரம் எடுத்திருக்கிறதுனால என்ன பண்ணுங்க, அந்த எல்லா அவதாரத்தை பத்தி விளக்கமா சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட்டா சிம்பிளா வந்து ஒரு அவதாரத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு இல்ல, பலவிதமான அவதாரத்தை பகவான் எடுத்திருக்கிறதுனால என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்னையும் விளக்கமா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே தீமன் அப்படின்னு சொன்னா, தீமன்னா ரொம்ப விவேகம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். விவேகம் உள்ளவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? விவேகம் உள்ளவர் அப்படின்னு சொன்னா அந்த அவதாரங்களை எந்த மாதிரி வந்து சொல்லணும்ன்ற அந்த ஒரு நேர்த்தி அறிந்தவர்னு அர்த்தம். ஒரு அவதாரம் இருக்கு, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நரசிம்ம அவதாரம் இருக்கு. அந்த நரசிம்ம அவதாரத்தை கிருஷ்ணலீலையை சொல்ற மாதிரி சொல்ல முடியுமா? பகவான் வந்து அவர் உக்கிரமா அவர் தூணை பொழந்துட்டு வந்து அங்க இரணியகசிப்பு வந்து வயிற்ற கிழிச்சு குடலை ஊறி மாலையை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க வந்து அவர் வந்து கிருஷ்ணலீலையை வந்து அந்த ஒரு மதுரமா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நரசிம்ம அவதாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்ல கிருஷ்ணர் வெண்ண திருடுனதை வந்துட்டு ரொம்ப அப்படியே நரசிம்ம அவதாரத்தை மாதிரி கிருஷ்ணர் வந்து பானையை உடைத்தார் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? அந்தந்த லீலையை அந்தந்த ரசத்தோட வந்து சொல்லணும். அதுதான் தீமன் அப்படின்னு சொன்னா அந்தந்த லீலைகளே அதுக்கு அந்த சுவைக்கு ஏத்த மாதிரி வந்து விளக்கக்கூடிய ஒரு விவேகம் உள்ளவர்னு அர்த்தம். சரியான அந்த ஒரு இல்லைன்னா அது என்ன ஆயிரும், ரசாபாசம்னு சொல்லுவாங்க. ரசாபாசம் என்ன சொல்றது, ரசத்துல போட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிப்போம். சோ அது மட்டும் இங்க வந்து வேற என்ன கேக்குறாங்க, பகவானுடைய எல்லா லீலா அவதாரங்களையும் எங்களுக்கு நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து 2 பிரிவு இருக்கு. இங்க கேட்கறது லீலா அவதாரங்கள், அங்க கேட்டிருக்கிற அவதாரங்கள்ங்கிறது பகவானுடைய புருஷ அவதாரங்கள், கலா அவதாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கேட்கறது வந்து லீலா அவதாரங்கள். ஓகே, சோ 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பதம் 19. வயம் து ந வித்ருப்யாம உத்தம ஸ்லோக விக்ரமே யத்சுன்பதாம் ரசஞானம் ஸ்வாது சாது பதே பதே. மந்திரங்களாலும் பிரார்த்தனைகளாலும் புகழப்படுபவரான பரமபுருஷரின் தெய்வீகமான திருவிளையாடல்களை கேட்பதில் நாங்கள் களைப்படைவதே இல்லை. பகவானுடனான உன்னதமான உறவு முறைகளில் ஒரு சுவையை விருது செய்து கொண்டவர்கள் ஒவ்வொரு கணமும் அவரது திருவிளையாடல்களை கேட்டு இன்பம் அடைகின்றனர். இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு நல்லா டீட்டெயிலா ஒவ்வொரு அவதாரத்தை பத்தியும் டீட்டெயிலா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூத கோஸ்வாமி சொல்றாரு, அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமேப்பா, நீங்க வந்துட்டு அந்த அளவுக்கு பொறுமையை உட்காந்து கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி சூத கோஸ்வாமி வந்து கேக்குறாரு. அதுக்கு வந்துட்டு ரிஷிகள் சொல்றாங்க, என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, வயம் து ந வித்ருப்திய, எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு டயர்டு ஆகுறதே கிடையாது. நாங்க வந்து என்ன பண்றோம்,
நாங்க வந்து உற்சாகமா கேட்டுக்கிட்டே இருப்போம், நீங்க கவலையே படாதீங்க. ஜெத் சுண்வதாம் ரசஜானம் சுவாது சுவாது பதே பதே. உங்களை மாதிரியான ஒரு டிவோட்டிஸ்ட் இருந்து அதாவது ஞானம் அனுபவம் உள்ளவர்கள் அந்த மாதிரியான ஆள்கிட்ட இருந்து கேட்கிற போது நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பேசும்போது அந்த பேச்சுல அந்த வார்த்தையில நாங்க வந்துட்டு அப்படியே அமிர்தத்தை வந்து சுவைச்சிட்டு இருக்கும்போது நாங்க எதுக்கு வந்துட்டு போதும் பிரபு மணி 8 கிளாஸை முடிங்கன்னு நாங்க ஏன் சொல்ல போறோம்? நாங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்க வந்து திருமண மாதிரி போர் அடிக்காம கிளாஸ் எடுங்க, அவ்வளவுதான், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பதம் 20. கிருத்வான் கில கர்மாணி சகராமேன கேசவ அதிமத்யானி பகவான் கூட்டம் கூட்ட கபட மானுஷ. தன் சுரூபத்தை மறைத்துக் கொண்டு மனிதனைப் போல் நடித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமனுடன் கூடி மனித சக்தியை மீறிய பல அற்புதங்களை செய்துள்ளார். இப்ப வந்து இவங்க கிருஷ்ணரை பத்தின அந்த லீலைகளை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு இங்க இது இன்னொரு ஒரு உதாரணம். கிருத்வான் கில கர்மாணி சக ராமேன கேசவ. டைரக்டா வந்து யார பத்தி கேக்குறாங்க? கிருஷ்ணர் பலராமர் இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்த லீலைகள் ரொம்ப ஸ்பெஷலா நீங்க சொல்லணும்னு சொல்லி அவங்களே கேக்குறாங்க. ஓகே, இப்போ சூத கோஸ்வாமி வந்து கேக்குறாரு, ஏன்பா நீங்க இந்த மாதிரி வந்து கிருஷ்ணரை பத்தி பலராமரை பத்தி சொல்லணும்னு சொல்றீங்களே, அவங்க வந்து சும்மா சாதாரண சின்ன பசங்கப்பா, மாடு மேய்க்கிற பசங்க. அந்த மாடு மேய்க்கிற பசங்களை பத்தின கதையா கேட்கணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ரிஷி முனிகள் நீங்க, ஏதோ 2 வந்து வேதாந்தத்தை கேட்பீங்க, பிரம்மசூத்திரத்தை கேட்பீங்கன்னு பார்த்தா அந்த மாடு மேய்க்கிற பசங்க கதைகளை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சூத கோஸ்வாமி கேக்குறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சாமி என்ன நீங்க சொல்றீங்க? அவங்க அதிமத்தியானி பகவான் கூட்ட கபட மானுஷ. கபட மானுஷ அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வெளிப்படையா மனுஷன் மாதிரி வந்தாங்களே தவிர உண்மையிலேயே அவங்க மனுஷங்க கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதிமத்தியானி, நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத மாதிரியான அற்புதங்கள் அமானுஷ்யமான செயல்களை வந்து அவங்க செஞ்சாங்க. மனுஷங்களால பண்ண முடியுமா? கோவர்தன மலையை மனுஷன் தூக்க முடியுமா? கிருஷ்ணர் தூக்குனாரு அப்படின்னா அவர் சாதாரண மனுஷனா இருக்க முடியுமா? மனுஷன் மாதிரி தெரிஞ்சாரு, அதுதான் கபட மானுஷன். கபட மானுஷன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அது வேற. வெளியில வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறது, அந்த கபட மானுஷங்கிறது வேற. ஆனா பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் கபட மானுஷ அப்படின்னு சொன்னா அது வேற. அவர் மனிதன் மாதிரி இருக்கிறாரே தவிர அவர் நம்மள மாதிரி மனுஷன் கிடையாது. அதாவது இந்த அழியக்கூடிய தேகம் அவருக்கு கிடையாது, அவருக்கு ஆன்மீக தேகம் இருக்கு. அதுல அவர் மட்டும் தனியா வந்து நல்லா லீலை பண்ணாருன்னு இல்ல, அவருடைய அண்ணன் பலராமரோட சேர்ந்து வந்து என்ன பண்ணாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து லீலை பண்ணாரு. அதனால தயவு செஞ்சு அதை எங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. பதம் 21. கலிமா கதம் ஆக்ஞாய கஷேத்ரே யஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசினா தீர்க்க சத்ரேன கதாயாம் சக்ஷணா ஹரே. கலியுகம் துவங்கிவிட்டதை நன்குணர்ந்து பரமபுருஷரின் உன்னதமான செய்தியை நீண்ட காலம் தொடர்ந்து செவியுறுவதன் வழியாக யாகம் இயற்றுவதற்காக புனிதமான இவ்விடத்தில் நாங்கள் கூடியுள்ளோம். அப்போ அவர் வந்து கேக்குறாரு, நீங்க வந்து பகவானுடைய கதை கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்புறம் ஏன்பா யாகம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்க? யாகம் பண்றதுக்காக வந்தீங்களா இல்ல வந்து கதை கேட்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சூத கோஸ்வாமி வந்து கேள்வி கேட்கிறாரு. அப்போ அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆக்சுவலா வந்தது பிளான் என்னமோ வந்துட்டு யாகம் பண்ணணும்னு தான். ஆனா என்ன, நாங்க வந்த நேரம் கலியுகம் தொடங்கிருச்சு. இப்ப கலியுகம் ஆரம்பிச்சதுனால கலியுகத்துக்கு வந்து என்ன பண்றது, அதோடைய ஒரு நேச்சர்னு ஒண்ணு இருக்கு. அந்த கலியுகத்துடைய நேச்சருக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ராசஸ் வந்து கடைபிடிக்கணும். இப்ப வந்து ஸ்கூல்ல நமக்கு படிக்கும்போது வந்து தெரியும், டைம் டேபிள் இருக்கும். அதுல வந்து ஒரு டைமுக்கு ஒரு பீரியட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஏதோ ஒண்ணு ஒரு டைம்ல ஒரு பீரியட் இருக்கும். அந்த டைம்ல நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் பீரியட்ல வந்துட்டு நான் எடுத்து தமிழ் புக்கு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த மேக்ஸ் வாத்தியார் என்ன சொல்லுவாரு, நல்லா படிப்பா தம்பி, நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்க அப்படின்னு சொல்லுவாரா? அந்த ஸ்லாட் அதுதான் படிக்கணும். தலையில கொண்டு போடுவாரு. எங்க வாத்தியார் வந்து நல்லா திட்டுவாரு, எருமை எருமை, என் கிளாஸ்ல எந்த புக் எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருக்க, கணக்கு புக் எடு எருமை அப்படிம்பாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி வந்து அதுதான் இப்போ அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க,
இது வந்து கலியுகம் வந்துருச்சு. கலியுகத்துல யாக யஜ்யத்தினால வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால வந்துட்டு லிபரேட் ஆக முடியாது. ஆனாலும் வந்து யஜ்யம் பண்றது அப்படின்ற ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோம், பகவானை பத்தின கதைகளை கேட்கலாம்னு தான் நாங்க நினைக்கிறோம். அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த யாகம் செய்யறதோட இந்த பகவானை பத்தின கதைகளை கேட்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத இங்க வந்து சொல்றாங்க. பதம் 22. சந்தர்சிதோ தாத்ரா துஸ்தரம் நிஸ்திதீர்ஷதாம் கலிம் சத்வகரம் பும்சாம் கர்ணதார இவார்ணவம். படிங்க. இறையருளால் தான் மேன்மை தாங்கியவரான தங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இதனால் ஒரு மனிதன் எல்லா நற்குணங்களையும் சீரழிப்பதான கலியுகம் என்னும் துன்ப கடலை கடக்க உதவும் கப்பல் தலைவராக தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கலிம் சத்வகராம் பும்சாம் கர்ணதார இவார்ணவம். இந்த கலியுகத்துல இருந்து ஒருத்தர் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், இந்த காதை வந்து ஒருத்தர் கொடுக்கணும். காது குத்துறதுக்கு கிடையாது, இந்த காதை வந்து ஒருத்தர் கொடுக்கணும். எதுக்கு? பகவானுடைய கதைகளை கேட்கறதுக்கு. இந்த கலியுகத்துல அதோடைய கொடுமையில இருந்து ஒருத்தர் தப்பிக்கணும்னா வேற ஒன்றும் பண்ண தேவையில்ல, இந்த காதை பாகவதம் கேட்கறதுக்கு கொடுத்தா போதும், அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம். அதுலயும் வந்து சூத கோஸ்வாமி மாதிரியான ஒரு ஆள், ஒரு பக்தர் நமக்கு கிடைச்சாரு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே வந்துட்டு தாத்திர துஸ்தரம், இந்த ஒரு சம்சார கடல் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கடக்க முடியாத ஒரு சம்சார கடலா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சம்சார கடலையும் ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும், அதாவது உங்களை மாதிரியான, அதாவது இங்க என்ன சொல்றாங்க, சூத்த கோஸ்வாமி கிட்ட வந்து சொல்றாங்க, உங்களை மாதிரியான ஒரு தூய பக்தர்னாலையும் பகவானுடைய கருணையினாலையும் என்ன பண்ண முடியும், இதை வந்து கடக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே. பதம் 23. ப்ருஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி ஸ்வாம் காஷ்டாம் அதுனோ அதுனோ பேதே தர்ம கம் சரணம் கத. எல்லா யோகங்களுக்கும் எஜமானரும் சத்தியமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது சொந்த வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்று விட்டதால் சமய கொள்கைகள் இப்பொழுது யாரிடம் சென்று அடைக்கலும் புகுந்துள்ளன என்பதை தயவு கூர்ந்து எங்களுக்கு கூறுவீராக. இதுதான் வந்து 6வது கேள்வி. 6 கேள்வி நான் சொல்லிட்டேனா? 5வது கேள்வி என்ன பிரபு? 5வது கேள்வி 18வது ஸ்லோகத்துல சொன்னேன், சொல்லலையா நானு? 18வது ஸ்லோகத்துல வந்து 5வது கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா லீலா அவதாரங்களை பத்தி வந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி, அது 5வது கேள்வி. அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயம் ஃபுல்லாவே வந்துட்டு நிறைய லீலா அவதாரங்களை பத்தி வரும். அது நம்ம பார்ப்போம் 3வது அத்தியாயத்துல. ஓகே, அதுதான் 5வது கேள்வி. 4 சொல்லிட்டேன்ல. ஓகே, இது 6வது கேள்வி. இதுக்கு பதில் வந்து 3வது அத்தியாயத்தோட 43வது ஸ்லோகம், இந்த 6வது கேள்விக்கு. ஓகே, ஸோ இப்போ அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் இப்போ கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. கலியுகம் ஆரம்பிக்கிற கொஞ்சம் முன்னாடி தான் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து கோலோகம் போயிட்டாரு. அப்போ அவர் போனாரு, சும்மா போனாரா, அவர் என்ன பண்ணாரு, துணைக்கு வந்துட்டு ஞானத்தையும் தர்மத்தையும் கூட கூட்டிட்டு போயிட்டாரு. அதாவது விட்டுட்டு போயிருந்தா நம்ம கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பொழைச்சிருந்துருக்கலாம். அந்த தர்மத்தையும் ஞானத்தையும் கூட்டிட்டு போனதுனால இங்க இப்ப வந்து ஒரு தர்மமும் இல்லை, ஒரு ஞானமும் இல்லை. அதனால கிருஷ்ணர் போனதுக்கு அப்புறம் அந்த தர்மம் அது வந்து எங்க வந்து சரணடைந்தது, யாருக்கிட்ட சரணடைந்தது, அந்த மத கொள்கைகள் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு, அதை வந்து தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்க 6வது கேள்வியா வந்து கேட்கிறாங்க. ஓகே, இவ்விதமாக ஓகே பொருளுரை. முக்கியமாக சமயம் என்பது பரமபுருஷரால் தாமாகவே வகுக்கப்பட்ட சட்டங்களின் தொகுப்பாகும். எப்போதெல்லாம் சமய கொள்கை துஷ்பிரயோகம் அல்லது அலட்சியம் செய்யப்படுகின்றனவோ அப்போதெல்லாம் பரமபுருஷர் தாமாக தோன்றி சமய கொள்கைகளை சரிநிலைப்படுத்துகிறார். இது பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நைமிசாரண்ய முனிவர்கள் இங்கு இக்கொள்கைகளை பற்றிய விசாரணை செய்கின்றனர். இக்கேள்விக்குரிய பதில் பின்னால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷரின் தெய்வீகமான ஒளி சொரூபமாகும். ஆகையால்
இது உன்னத அறிவு மற்றும் சமய கொள்கைகளின் முழுமையான பிரதிநிதியாக உள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் முனிவர்களின் கேள்விகள் எனும் தலைப்பை கொண்ட முதல் அத்தியாயத்துக்கான பக்தி வேதாந்தா பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஓம் தத் சத். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா?